उद्विग्नाः चिन्ताम् आहुः महत्तराम् यदा तदा अम्बिका प्राह काळीं कमललोचनाम्. ஸோ அன்னைக்கு பார்த்தது என்ன பார்த்தோம், நம்ம தேவர்கள்லாம் பயப்படுறா, இவ்வளோ ரத்த பீஜர்கள் வந்துட்டாலே இவாளெல்லாம் சமாளிக்கணுமே தேவியால். அது மட்டும் இல்லை, இப்போ சும்மன் வேறு படையோடு வந்துட்டா இவ நம்மெல்லாம் என்ன பண்ண போகிறோம், தேவி என்ன பண்ண போகிறா தெரியலேன்னு கவலைப்படுறோச்சே. இப்போ வியாசர் சொல்கிறார், ஏவம் தேவாக பய உத்விக்னாக, ரொம்ப பயந்து போயிருக்கான், பயந்து குழப்பம், உத்விக்னம்னால ஒரே குழப்பமாக இருக்காவா. சிந்தாம் ஆப்புகும் மகத்தரம் சிந்தாம், அதாவது ரொம்ப பயந்து போயிருக்கான். சிந்தாம்னா கவலை, ரொம்ப கவலைப்பட்டார்கள். மகத்தராம், ரொம்ப அதிகப்படியான கவலை அடைந்தார்கள். யதா ததா அம்பிகா பிராக, அப்படி அடைந்த உடனே அந்த டைமில் அம்பிகை சொல்கிறா, காளியும் கமலலோச்சனாம், காளியை பார்த்து சொல்கிறாளாம். யார், அந்த கௌரி அல்லது அம்பிகை அல்லது அந்த கௌஷிகி, எப்படி வேணால் சொல்லலாம். அந்த நடுவில் வந்தாள் இல்லையா பார்வதிட்டிருந்து, முதல்ல கிரியேட் ஆனவள், அதுக்கப்புறம் தான் காளி வந்தா. ஸோ இந்த ரெண்டாவதாக வந்த அந்த அம்பிகையாக்கப்பட்டவள் கமலலோச்சனாம், அந்த தாமரை போன்ற கண்களுடைய காளியும் பிராக, காளியை பார்த்து பேசுகிறா இப்போ அம்பிகை. यदा तदा अंबिका प्राह कालीं कमललोचनाम्. चामुण्डे कुरु विस्तीर्णं वदनं त्रिविधाभृशं मत्शस्त्रपादसम्भूतं रुधिरं पिब सत्वरा. त्वरिता भृशं, त्वरिता சாமுண்டேன்னு கூப்பிட்றா. சாமுண்டா அவள் தான், ரெண்டாவது அம்பிகை பேர் தான் சாமுண்டான்னு பேர். ஸோ சாமுண்டே விஸ்தீர்ணம் வதனம் குரு, உன்னுடைய வாயை பெருசாக்கிக்கோ, வாயை பழந்து அப்படி நில்லுக்கோ நீ. துவரிதாபிருஷம், வேகமாக பெரிய வாயை வச்சுட்டு நீ நில்லு சாமுண்டா. மத் சஸ்திர பாத சம்பூதம், என்னுடைய சஸ்திரத்தால் நான் அடிப்பேன், இந்த ரத்த பீஜன்லாம் அடிப்பேன் நான். என்னுடைய அந்த ஆயுதங்களால் அடிக்கப்பட்ட வரும்போது அவள்கிட்டருந்து ரத்தம் வரும். அந்த ரத்த பீஜன்றது வரக்கூடிய ரத்தத்தை, ருதிரம் ரத்தம், சத்வரா பிப, உடனடியாக நீ குடிச்சு விடு. ரத்தம் கீழே விழுந்தா தான் இன்னொரு ரத்த பீஜன் வருவேன். அதனால அது விழாமல் வாயை பொழந்துட்டே இரு, நான் குத்துவேன், ரத்தம் வரும், டக்குன்னு குடிச்சுடுன்றான். भक्षयन्ति चररणे दानवान् अद्य कामतः हनिष्यामि शरैः तीक्ष्णैः गदा असि मुसलैः तदा. ஸோ நீ என்ன பண்ணணும், ரணேன போரில், அந்த போர் சமயத்தில் பட்சயந்தி குடிச்சுட்டே நடந்துட்டே இரு, அங்கங்கே போயிட்டே இரு, எங்கெங்கே ரத்தம் வருதோ அதில் குடிச்சுட்டே நடா நீ, அப்படி போயிட்டு. தானவான் அதே காமத்தக, இஷ்டம் போல் தானவர்களை நான் கொல்ல போகிறேன், அதனால இன்றைக்கி நீ அப்படியே பண்ணிட்டு. ஷரைஹி தீஷ்ணைஹி, என்னுடைய ஷரங்களால், கூர்மையான தீக்ஷ்ணமான கூர்மையான ஷரங்களால், அப்புறம் கதா, என்னுடைய கதையாலும், அசின கத்தி அல்லது வாள், முசலைஹி உலக்கை, இதெல்லாம் வச்சுண்டு ஹனிஷ்யாமி, அந்த தானவர்களை நான் கொல்லுவேன், நீ என்ன பண்ணணும், ரத்தத்தை குடிச்சுனே நடக்கணும். तथा कुरु विशालाक्षी बालं तद् रुधिरस्य च बिन्दुमात्रं यथा भूम्यां न पतेत् अभिसाम्प्रतम्. விசாலாட்சி, பெரிய கண்களை உடையவளே, நீண்ட கண்களை உடையவளே. ஸோ பானம் தத் ருதிரஸ்ய, அந்த ருதிரம், அந்த ரத்தத்தோடைய பானம், அந்த ட்ரிங்க் மாதிரி நல்லா குடியதை, ததா குரு, அப்படி பண்ணிகிட்டே இரு, ரத்தத்தை குடிச்சுட்டே இரு. பிந்து மாத்திரம் ஏதா பூமியாம் ந பத்தேத்து, ஒரு பிந்து, ஒரு ரத்த பிந்து கூட கீழே விழப்படாது பூமியில், ந பத்தேத்து, கீழே விழவே கூடாது. அப்படி சாம்பிரத்தம்னு இப்போ இனிமே கொண்டு ஒரு ரத்த கீழே விழாமல் பார்த்துக்கிறது ஓம் பொறுப்புன்னுட்டான். वक्ष्यमाणाः तथा दैत्याः न च उत्पत्स्यन्ति च अपरे एवं येषां क्षयः नूनं भविष्यति न च अन्यथा.
ஸோ பட்சியமானாகா அப்படி எல்லாரையும் பட்சணம் பண்ணிகிட்டே இருக்கிறோச்சே, அந்த ரத்தத்தெல்லாம் குடிக்கிறோச்சே. நச்ச உற்பத்தியந்தி தைத்தியாகா, அசுரர்கள் உற்பத்தி ஆக மாட்டார்கள். இனிமேல் இன்னொரு ரத்த பீஜன் உற்பத்தி ஆக மாட்டார், ரத்தம் விழாது, அதனால யாரும் உற்பத்தி ஆக மாட்டார்கள். அப்பரேன வேறு, மற்றவர்கள் உற்பத்தி ஆக மாட்டார்கள். ஏவம் ஏஷாம் ஜெயக. ஸோ நூனம்னு நிச்சயமாக இவர்களுடைய அழிவு அப்படி ஏற்படும், பவிஷ்யத்தி ஏற்படும். நச்சா அந்நியதா, வேறு வழியே கிடையாதுமா, ரத்தம் விழாமல் முதல்ல பார்த்துக்கணும், அது நம்மளோட மெயின் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறான். गादयिष्यामि अहं दैत्यं त्वं भक्षय च सत्वरा पिबन्ति क्षतजं सर्वं यतमान अरिसंक्षये. தமானா அரிசம்சே மானா நெடு. காத்தயிஷ்யாமினாலும் ஹனிஷ்யாமினாலும் ஒரே அர்த்தம் தான், கொல்லுவேன். காத்தயிஷ்யாமின்னு சொன்னா நான் கொல்றது இல்லை, மற்றவாளை வச்சு கொல்ல வைப்பேன். ஏன்னா ஏகப்பட்ட வாராகி நரசிம்மி எல்லாம் இருக்காளேங்க. ஸோ எல்லா சக்திகள் இருக்கா, அதனால் அவளை வச்சு நான் கொல்ல வைப்பேன். தைத்தியம் தொம்பட்சைய, நான் எல்லாரையும் வச்சு நான் எல்லாரையும் கொல்ல வைக்கும்போது நீ என்ன பண்ணும், தைத்தியம் தொம் பக்ஷய, அசுரனையே சாப்பிடுங்கிறான். வாயை பெருசாக வச்சுட்டு ரத்தத்தை குடிக்கிற மட்டுமில்லை, அசுரர்களையா நீ பட்சய, நீ சாப்பிடு சத்வரா வேகமாக. பிபந்தி சதஜம் சர்வம், அது மட்டும் இல்லை ரத்தத்தையும் மொத்தமாக குடிக்கணும். சதஜம் ரத்தம், புண்ணிலேருந்து வரக்கூடியது ரத்தம், அதை பிபந்தி குடிச்சுண்டே. சர்வம் யதமானா அரிசம்சையே, முயற்சி எடுக்கணும். யதமானம்னு பிரயத்தமானா, ஸோ நல்லா முயற்சி பண்ணிட்டு அரிசம்சையே, எதிரிகள் நல்லா அழியணும், சம்சயமானம், அந்த முயற்சியில் ஈடுபடுன்னு சொல்கிறான். गातयिष्यामि अहं दैत्यं भक्षय च सत्वरा पिबन्ति क्षतजं सर्वं यतमाना अरिसंक्षये. इत्थं दैत्यक्षयं कृत्वा दत्त्वा राज्यं सुरालयम् इन्द्राय सुस्थिरं सर्वं गमिष्यामः यथा सुखम्. ஸோ இப்படியாக இத்தம் இவ்வாறு தைத்திய க்ஷயம் கிருத்வா, இந்த தைத்தியர்களெல்லாம் க்ஷயம் பண்ணி அழிச்சுவிட்டு, தத்வா ராஜ்யம் சுராலயம், தேவர்களுடைய ராஜ்யம், சுர ஆலயம், தேவர்களுடைய ராஜ்யமான சொர்க்கத்தை தத்வா கொடுத்து விட்டு, அது இந்திரனுக்கு, இந்திராய தத்வா இந்திரனுக்கு கொடுத்து விட்டு, சுஸ்திரம் சர்வம் எல்லாரும் ஸ்திரமாக ஆக்கிவிட்டு, எல்லாரும் அவாவா இடத்துல உட்காத்தி வச்சுக்கிட்டு எல்லாரையும் பண்ணிட்டு, யதா சுகம் கமிஷ்யாமக, சுகமாக நம்ம போயிடலாம், நம்ம வேலை முடிச்சுட்டு தேவர்கள் அவளுக்கு இடத்த கொடுத்துவிட்டு ஓடி போயிடலாம், பின்னாடி நம்ம போயிடலாம். கமிஷ்யாமக, நம்ம எல்லாம் போகலாம். दैत्यक्षयं कृत्वा दत्त्वा राज्यं सुरालयम् इन्द्राय सुस्थिरं सर्वं गमिष्यामः यथा सुखम्. व्यास उवाच इत्युक्ता अम्बिकया देवी चामुण्डा चण्डविक्रमा पपौच क्षतजं सर्वं रक्तबीजशरीरजम्. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயிட்ட, அம்பிகையா இத்தி யுக்தா, இவ்வாறு சொல்லப்பட்ட காளிட்டு தானே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சண்டிகான்னு கூப்பிட்றா. அப்போது அம்பிகா இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவி சாமுண்டாகப்பட்டவள், சண்ட விக்ரமா, பயங்கர போர் சாமர்த்தியம் உண்டு, விக்ரமம் உண்டு, அவளுக்கு நல்ல சாமர்த்தியம் உண்டு. அந்த சண்டன்னு பயங்கரமான போர் வீரம் உடையவள். பபௌச்ச சதஜம் சர்வம், எல்லா ரத்தத்தையும் குடித்தாள். சர்வம் சதஜம், எல்லா ரத்தத்தையும் குடிச்சிடுறான். ரத்த பீஜ ஷரீரஜம், ரத்த பீஜனுடைய சரீரத்திலேருந்து வந்த ரத்தத்தை எல்லாம் மொத்தமாக குடித்தாள். व्यासोवाच इत्युक्ता अम्बिकया देवी चामुण्डा चण्डविक्रमा पपौच क्षतजं सर्वं रक्तबीजशरीरजम्. अम्बिका तं जगान आशु खड्गेन मुसलेन च चकाददेह शकल अंश चामुण्डा तान् कृशोदरी. ஸோ அம்பிகா தம் ஜகான, அம்பிகை தானே எல்லாரும் சண்டை போட்டுண்டு அவனை நிறைய பேரை தம் அந்த ரத்த பீஜனை கொன்றாள். கட்கேன முசலேனச்ச, வாளாலும், கட்கம்னா வாள், முசலம்னா உலக்க, ஸோ வாள் உலக்க எல்லாம் ஆயுதங்களெல்லாம் வச்சுண்டு அந்த அந்த ரத்த பீஜனை கொன்றாள். சகாத தேக சகல அம்சம், அதாவது அவனுடைய ஒவ்வொரு பார்ட்டு, சகலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டுகள் எல்லாருமே, அவனுடைய பார்ட் எல்லாரையுமே சாமுண்டா
தான் கிருஷோதரி கிருஷ உதரின்னு விட்டார். எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு உள்ளே தான் இருக்குது, வெளியிலே வரலையா. அப்படி தலோதரியும் பாய்ச்ச இடத்துல தலை மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷோதரினா ஒல்லியான உதரம், வயிறு ஒல்லியான வயிற்றை உடைய அந்த சாமுண்டா சகாதன்னா சாப்பிட்டாள். சகல அம்சம்னா ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு அம்சத்தையும் அந்த தேகத்துடைய அம்சங்களையும் அவள் சாப்பிட்டாள். அம்பிகாதம் ஜகான ஆஷு கட்கேன முசலேன சகாத தேக சகல அம்ச சாமுண்டா தான் கிருஷோதரி. இப்போ ஒரு ரத்த பீஜனை பிடிச்சி ஒரு நிமிஷம், இது வந்து மொத்தமாக ரத்த பீஜன் போயிட்டாங்கிறது இல்லை, ஒருத்தர் ஏகப்பட்ட பேர் இருக்கா. ஸோ ஒரு பண்ணிட்டு வராவோ. अपि क्रुद्धः गताघातैः चामुण्डां समघातयत् तथापि सा पपौ आशु क्षतजं तम् अभक्षयत्. ஸோ அவனுக்கு கோவம் வருது, குருத்தக கோவம் வருதா, கதாகாதைஹி இது கதையினால் அடிக்கிறான். தன்னோட கதையினால் சாமுண்டாம் சம் அகாதயத்து நன்றாக அடித்தான் சாமுண்டாவை கதையினால். அப்போ கூட ததாபி அப்போ கூட சா பபௌ ஆஷு க்ஷதஜம் உடனே அவன்கிட்ட வெளியில் வரக்கூடிய ரத்தத்தை இருந்தாலும் அவள் குடிச்சுடுறான். தம் அபக்ஷயத்து அப்போது அந்த ரத்தத்தையும் அவனையும் சாப்பிட்றான்னு அர்த்தம். ஒருத்தரையாக இப்படி சாப்பிட்டுட்டு வரா. க்ஷதஜம் தம் அந்த புண்ணிலிருந்து வந்த அந்த ரத்தத்தையும் தம் அவனையும் அபக்ஷயத்து சாப்பிட்டாள். चामुण्डां सम् अगादयत् तथापि सा पपौ आशु क्षतजं तम् अभक्षयत्. ராதே கிருஷ்ண மேம், ஒரு டவுட் மேம். பக்ஷயத் அப்படின்னா சாப்பிடுறது, பக்ஷயத்துல நெகட்டிவ் மீனிங்கா? இல்லை பாஸ்ட் டென்ஸ்க்கு நிறைய இடத்துல ஆங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கு வரும். இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூட் இந்த பாஸ்ட் டென்ஸ். சில இடத்துல நெகட்டிவ் அர்த்தமும் வரும். இந்த இடத்துல அபக்ஷயத்தனை சாப்பிட்டாள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. ये अन्ये रुधिरजाः क्रूराः रक्तबीजा महाबलाः ते अपि निष्पादिताः सर्वे भक्षिता गतशोणिताः. ஸோ அந்யே ருதிரஜாகா இன்னும் நிறைய ரத்தம் மற்றவர்களுடைய ரத்தமெல்லாம் வெளியில் வருது இல்லையா. ருதிரஜாகா அந்த ரத்தம் வெளிவந்த பொழுது குரூராக ரத்த பீஜாக அதாவது குரூரமான பல ரத்த பீஜர்கள் மகாபலம் பொருந்திய ரத்த பீஜர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வெளியில் வந்த ரத்தத்தை தே அபி அவர்கள் எல்லாரையுமே நிஷ்பாதிதாக கீழே வீழ்த்தப்பட்டார்கள். சர்வே எல்லாரும் பட்சிதா கத சோனிதாக எல்லாரையும் பட்சணம் பண்ணியாச்சு. அந்த ரத்த பீஜர்களையும் சாப்பிட்டாச்சு, அவளோட ரத்தத்தையும் குடிச்சாச்சு. கத சோனிதாக ரத்தமின்றி ஆனார்கள். रक्तबीजा महाबलाः ते अपि निष्पादिताः सर्वे भक्षिता गतशोणिताः. कृत्रिमा भक्षिताः सर्वे यस्तु स्वाभाविकः असुरः सोऽपि प्रपादितः अथवा खड्गेन अतिविखण्डितः. கிருத்திரிமாக பட்சிதாக கிருத்திரிமாகனு சொன்னாலே பொம்மை. நார்மலாக கிருத்திரிமம் சொன்னால் பொம்மைன்னு அர்த்தம். ஜென்ரலாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியதுக்கு கிருத்திரிமம்னு பேர். ஸோ இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல்னு யார் டூப்ளிகேட்டு ஏகப்பட்ட ரத்த பீஜர்கள் எல்லாம் இருக்கல. ஒரிஜினல் விடுங்க, பாக்கி எல்லோரும் டூப்ளிகேட்டாக வந்தாலே ரத்தத்துலேருந்து அவர்களே இங்கே கிருத்திரிமாகான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பல ரத்த பீஜர்கள் எப்படிலாம் அந்த ரத்தத்துலேருந்து வந்தவர்கள் பட்சிதாக அவள் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சர்வே யகத்து சுவாபாவிக அசுரக ஒரிஜினல் சுவாபாவிகமான ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த ரத்த பீஜனாகப்பட்டவன் அசுரன். சகாபி பிராபாத்தித்தக அவனையும் வீழ்த்தி விட்டார்கள். அவனும் கீழே வீழ்த்தப்பட்டான். ஹத்வா கொல்லப்பட்டு கட்கேன அதி விகண்டித்தக நல்லா பீஸாக ஆக்கி வாளால் வெட்டப்பட்டு அவனும் கீழே வீழ்த்தப்பட்டான். அது ஒரிஜினல் ரத்த பீஜனும். भक्षिताः सर्वे यः स्वाभाविकः असुरः सः अपि प्रपादितः हत्वा खड्गेन अतिविखण्डितः. रक्तबीजे हते रौद्रे ये च अन्ये दानवारणे पलायनं ततः कृत्वा
गतास्ते भयकम्पिताः ஸோ இப்படி கொல்லப்பட்ட பொழுது ஹதே ரத்த பீஜே, ஹதேன கொல்லப்பட்டு, அப்போ ரத்த பீஜன் கொல்லப்பட்ட பொழுது ரௌத்ரனானவன், பயங்கர கொடியவனவன். ஸோ ஏச்ச அந்நே தானவாக, மற்றவர்கள்லாம் இருக்காளே போரில் மற்ற அவனுடைய சேனைகள்லாம், பலாயனம் ததக்கிருத்துவா, அவ்வளோ ஓடிய விட புறமிதுகிட்டு ஓடினார்கள். கதாஸ்தே பயகம்பிதாக, பயத்தால் நடுங்கி, கம்பனம்னா நடுக்கம், பயத்தால் நடுங்கி எல்லாருமே புறமிதுகிட்டு ஓடினார்கள். रक्तबीजे हते रौद्रे ये च अन्ये दानवारणे पलायनं तदकृत्वा गदास्ते भयकम्पिताः हा हा इति विब्रुवन्तस्ते शुम्भं प्रोचुः स विह्वलाः रुधिर आरक्तदेहाश्च विगत अस्त्राः विचेतसः. ஹாஹா ஹாஹான்னு கத்தறா, எல்லாரும் கதறின்னு இருக்கா. இவன் போயிட்டானே, ரத்த பீஜன் போயிட்டானே. ஸோ விப்ருவன் அவார்டு கூறிக்கொண்டு சும்பம் புரோஜுகு ச விஹ்வலாக, விஹ்வலம்னாலே குழப்பந்தான். ஸோ அப்படி குழம்பின மனசோடு ஓடி வந்து சும்பன்ட்ட வந்து விஷயத்தை சொல்கிறா இவ எல்லாரும். ருதிர ஆரக்த தேகாக, எல்லாரும் உடம்புலே ரத்தமாக இருக்குது, எல்லாருமே அடி வாங்கியிருக்காளா, எல்லாரும் உடம்புல பூசின ரத்தத்தோடு கூடிய அப்படிப்பட்ட தேகத்தை உடையவர்களாக, விகத அஸ்திராகா, கையில் ரத்த அஸ்திரம் கூட இல்லை, எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓடி வந்திருக்கா போட்டுருக்கு, கையில் அஸ்திரமும் இல்லை. ஸோ விகத அஸ்திராகா விச்சேதசகன்னு ஒரு, அதாவது மனசில் ஒரு தெம்பு இல்லை, அந்த மாதிரி சேத்தஸ்னது அந்த சைத்தன்யம் இருக்கணும் இல்லையா, அந்த சைத்தன்யம் இல்லாமல் ஆயிட்டா எல்லாருமே. ஸோ விச்சேதசக, அப்படி சைத்தன்யம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ब्रुवन्तस्ते शुम्भं प्रोचुः स विह्वलाः रुधिर आरक्तदेहाश्च विगत अस्त्राः विचेतसः. राजन् अम्बिकया रक्तबीजः असौ विनिपातितः चामुण्डा तस्य देहात्तु पपौ सर्वं च शोणितम्. ஸோ ராஜன், ஹே சும்பனே கூப்பிட்றா, வள சொல்கிறா, அம்பிகையா, அந்த அம்பிகையினால ரத்த பீஜக அசௌ, இந்த ரத்த பீஜனாகப்பட்டவன், வி நிபாதிதக, நன்றாக வீழ்த்தப்பட்டான், கொல்லப்பட்டான். சாமுண்டா தசை தேக, அந்த சாமுண்டா சும்மா இருக்கலே, அவனுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எல்லாம் சர்வம் பபௌ, சர்வம் ச சோனிதம், அவன்றது எந்தெந்த ரத்தம் வெளியில் வந்ததோ, ஏன்னா அந்த ரத்தம் வர்றது அவனுடைய பெரிய வரம், சிவன் கொடுத்துருக்கிற வரம், அந்த ரத்தமே கீழே விழாத மாதிரி அவள் எல்லாத்தையுமே குடிச்சுட்டா. பப்பவு சர்வம் பப்பவு, எல்லாத்தையும் குடிச்சா. ராஜன் அம்பிகையா ரத்த பீஜக असौ विनिपातितः चामुण्डा तस्य देहात्तु पपौ सर्वं च शोणितम् ये च अन्ये दानवाः शूराः वाहनेन अभिरंहसा सिंहेन निहताः सर्वे कार्या च भक्षिताः परे अन्ये दानवाः ये च யாரெல்லாம் மற்ற தானவர்கள் இந்த ரத்த பீஜனை தவிர உள்ளவதா அசுரர்கள் எல்லாரும் சூரர்களாக இருந்தவர்கள் வாகனேன அதிரம்புசா யார் தேவியோட வாகனம் சிங்கம் சிம்ஹேன வாகனேன தேவியோடைய வாகனமான சிங்கத்தால் அதிரம்புசா ரொம்ப வேகமாக வந்தது சிங்கம் சும்மா இல்லை எல்லாரும் அடித்து தள்ளுறது அது ஸோ அது வேகமாக வந்து நிகதாக கொல்லப்பட்டார்கள் ஸோ மற்றவர்களை எல்லாரையும் சிங்கம் கொண்டுடுத்து சர்வே காளியாச்ச பட்சிதாக அப்பரே காளி சும்மா இருக்காளா அவள் நிறைய பேரை அவளும் சாப்பிட்டா சண்டிகா சாப்பிட்றது போக காளியும் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டு மொத்தமே ரணமே காலியாக இருக்கங்கன்ற பரே वयं त्वां कथितुं राजन् आगता युद्धचेष्टितां चरितं च तथा देव्याः सङ्ग्रामे परम अद्भुतं युद्धचेष्टितं वयं त्वां कथितुं ராஜன் ஹே சும்பனே உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேண்டி நாங்கள் ஓடி வந்திருக்கோம் ஆகத்தா யுத்த சேஷ்டிதம் யுத்தத்தில் என்னெல்லாம் சேஷ்டை நடந்தது யார் யாரை கொண்டா யார் சாப்பிட்டா இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சரித்தம் ச தேவியாக தேவியுடைய சரித்திரம் அவள் எப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் உடையவள் எல்லாரையும் அழிக்கிறதுக்குடைய சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது அவளுடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்காக
சங்கிராமே பரம அத்புதம். அந்த போரில் நாங்கள் அற்புதமான ஒரு சரித்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அவள் எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நாங்கள் பார்த்தோம். அதை சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே உங்ககிட்ட வந்தோம்னு சொல்கிறோம். अजेया इयं महाराज सर्वथा दैत्यदानवैः गन्धर्व असुरयक्षैश्च पन्नग उरग राक्षसैः. மகாராஜா, ஹே சும்பா மகாராஜாவே, அஜேயா இவளை ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கிறது நினச்சே பார்க்க மாட்டோம். அஜேயா இயம் இந்த பெண் ஜெயிக்க முடியாதவள். சர்வதா நிச்சயமாக தைத்தியதானவை எந்த அசுரன் வந்தாலும் இவளை ஜெயிக்க முடியாது. கந்தர்வ அசுர, ஸோ கந்தர்வர்களோ அசுரர்களோ யட்சர்களோ பன்னகர்கள்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். பன்னகம்னாலும் நாகம்தான், உரகம்னாலும் பாம்பு தான். ஸோ அந்த பாம்பு கேட்டகரியிலே 2 விதமான ஆள்கள் இருந்திருக்கா. ஸோ நாகர்கள், அதாவது தேவலோகத்தில் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கா, அவர்களும் உரகர்கள்னு பேர். கீழ்லோகத்தில் இருக்கவா பன்னகர்கள்னு பேர், அவளும் பாம்பு வம்சம். ஸோ அப்படிப்பட்ட ராட்சசர்களோ யாருமே அவளை கொல்ல முடியாது. अजेया इयं महाराज सर्वथा दैत्यदानवैः गन्धर्व असुर यक्षैश्च पन्नग उरग राक्षसैः. अन्याः तत्र आगताः देव्यः इन्द्राणी प्रमुखा वृषं युध्यमाना महाराज वाहनैः आयुधैः युधा. அந்யாகா மற்றவர்கள், தத்ர ஆகதாகா அதாவது தேவியகா மற்ற தேவிகளும் வந்திருக்கா. சாதாரண ஒத்தி இருந்தால் இப்போ நிறைய தேவிகள்லாம் வந்துட்டா. இந்திராணி பிரமுகா, இந்திராணியை முன்னிட்டு கொண்டு இந்திராணி போன்ற தேவதைகள் எல்லாருமே தேவி கூட வந்துட்டா. மற்ற தேவிகளும் பிரிஷம் யுத்தியமானாகா நல்ல போரிட்டா. ஒருத்தர் குறைச்சல் இல்லை, நரசிம்மியோ வாராகியோ யாருமே குறைச்சல் இல்லை, எல்லாருமே நல்ல யுத்தம் பண்ணினார்கள். பிரிஷம் யுத்தியமானாகா. ஹே மகாராஜா, வாகனைகி ஆயுதைகி யுத்தாக, எல்லாருக்கும் அவளுக்கு வாகனம் வேறு இருக்குது. அவள் வாகனத்தோடு தானே வந்தா. ஹம்ச வாகனத்தில் வந்தா. பிரம்மாணி வந்து ஹம்ச வாகனத்தில் வரா. வாராகி வந்து பன்றி ரூபத்தில் வரா. அவளுக்கு வந்து பிரேத வாகனம்னு பேர், பிரேத சம்ஸ்தான்னு சொல்கிறோம் அவளை. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் வாகனில் வந்திருக்கா, ஆயுதங்களோடு வந்திருந்தா. அப்படி எல்லா தேவிகளுமே சேர்ந்து சண்டை போட்டா. इन्द्राणी प्रमुखा वृषं युध्यमानाः महाराज वाहनैः आयुधैः युताः. ताभिः सर्वं हतं सैन्यं दानवानां वर आयुधैः रक्तबीजः अपि राजेन्द्र तरसा विनिपातितः. ஸோ தாபிகி அவர்களால் சர்வம், அதாவது தானவானாம் சைன்யம் சர்வம் ஹதம், அசுரனுடைய சேனை மொத்தம் அழிஞ்சு போயிடுது அவள் அந்த தேவதைகளால், அந்த தேவிகளால். வர ஆயுதகி நல்ல சிறந்த ஆயுதங்கள் வச்சுட்டு இருந்தா, அதனால எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். ராஜேந்திர, ஹே ராஜனே, ரத்த பீஜகா அப்பி, ரத்த பீஜனையும் கொண்டுட்டான். தரசா வினிபாத்தித்தக வேகமாக வீழ்த்தப்பட்டான். सर्वं हतं सैन्यं दानवानां वर आयुधैः रक्तबीजः अपि राजेन्द्र तरसा विनिपातितः. एकापि दुस्सहा देवी किं पुनः ताभिः अन्विता सिंहः अपि. हन्ति करेक्ट தான். सिंहः अपि करेक्ट. सिंहः अपि हन्ति संग्रामे राक्षसान् अमित प्रभः. ஏகாபி ஒரே ஒருத்தி தான் அந்த தேவி சண்டிகா, ஒரே ஒருத்தினா கூட துஸ்ஸகா சகிக்க முடியல அவளை, அப்படி போர் பண்ணுறாவ. ஸோ சகிக்க முடியாதவளாக இருக்கிறாள் அந்த தேவி. கிம்புனக தாபிகி அன்விதா, தனியாக இருந்தாலே அப்படி போர் பண்ணுவள். இப்போ போர் போகிறதுக்கு ஏகப்பட்ட தேவிகள் வேற வந்துட்டா. தாபிகினா அவர்களால் சூழப்பட்டவளாக, மற்ற தேவிமார்களோடு சூழப்பட்டவளாக இருக்கும்போது அவளை எப்படி சகிக்க முடியும்? சகிக்கவே முடியாது, அவளை அப்படி சண்டை போடுவாள். சிம்ஹகா அப்பி ஹந்தி, சிங்கமும் விடுறதில்ல, அதுவும் எல்லாரையும் கொள்வது சங்கிராமே போரில். ராட்சசான் அமித பிரபக, அமிதனா அளவிட முடியாத, மிதம்னா அளவான, அமிதம்னா ஆப்போசிட்டு, அளவிட முடியாத பிரபாவத்தோடு கூடிய அந்த சிங்கம் கூட ராட்சசர்களை கொன்றது, ஹந்தி கொல்கிறது.
सहा देवी किं पुनः ताभिः अन्विता सिंहः अपि हन्ति सङ्ग्रामे राक्षसान् अमितप्रभः अतो विचार्य सचिवैः यदुक्तं तद् विधीयतां न वैरम् अनया युक्तं सन्धिः एव सुखप्रदः எது யுக்தம் அப்படி படிக்கணும். எது உக்தம் இல்லை, எது யுக்தம். ஸோ அதோ விசாரியா. ஆகவே நீங்கள் என்ன பண்ணோம், யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணலான்னு யோசிங்க. சச்சிவைஹி அப்படியே உங்களுடைய மந்திரிகளோடு ஆலோசித்து பார்த்து எது யுக்தம், எது பொருத்தமானது, இந்த சமயத்தில் என்ன பண்ணுறது நல்லது, யுக்தமானது எது, தத் விதியதாம், அதை செய்யுங்கோ. நீங்கள் ந வைரம் அனையா யுக்தம், இவளோட எதிரித்தனம் பாராட்டுறது நல்லது இல்லை, அது பொருந்தாது, ந யுக்தம். ஸோ வைரம்னு விரோதம். ஸோ இவளோட விரோத மனப்பான்மை பாராட்டாதீர்கள், அணையான இவளுடன் பண்ணாதீர்கள். சந்திகி ஏவ சுகப்பிரதக, சந்தின ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை பண்ணிங்கோ. ஏதோ அவள் நம்மளை காப்பாற்றி விடுறோம், அது மாதிரி ஏதாவது ஒப்பந்தம் பண்ணி, அதுதான் சுகப்பிரதக, உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியது. अतो विचार्य सचिवैः यद्युक्तं तद्विधीयतां न वैरम् अनया युक्तं सन्धिः एव सुखप्रदः आश्चर्यमेतदखिलं यन्नारी हन्ति राक्षसान् रक्तबीजः अपि निहतः वीतं तस्या அபிஷோனிதம். ஏதாவது அகிலம் ஆச்சரியம், அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. என் நாரீகந்தி ராட்சசம், ஒரு பொம்பளை ராட்சசர்கள் எல்லாம் கொல்றாளே, அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. ரத்த பீஜகா பீனிகத, ரத்த பீஜனும் கொல்லப்பட்டான், அவனும் கொல்லப்பட்டான். பீதம் தஸ்யாபி சோனிதம், அவனுடைய ரத்தமும் குடிக்கப்பட்டது. இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. आश्चर्यं एतत् अखिलं यन्नारी हन्ति राक्षसान् रक्तबीजः अपि निहतः बीजं तस्या अपि शोणितम् अन्ये निपतिता दैत्याः सङ्ग्रामे अम्बिकया नृप चामुण्डया च मांसं वै भक्षितं सकलं रणे. அந்நே தைத்தியாக நிபாத்திதாக, எல்லா அசுரர்களும் வீழ்த்தப்பட்டார்கள், தரையில் போடப்பட்டார்கள். நிபாத்தித்தானா, நிபாத்தனம்னா கீழே வீழ்த்துறதுன்னு அர்த்தம். சங்கிராமி அம்பிகையா, அம்பிகையால் ஹே நிருப்ப, ஹே ராஜாவே, அந்த போரில் அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள். சாமுண்டையாச்ச மாம்சம் வை பட்சிதம், சாமுண்டா சும்மா இல்லை, எல்லா மாம்சத்தை வேற தின்னுட்டான். பட்சிதம் சக்கலம், எல்லாத்தையும் மொத்தமாக அவள் சாப்பிட்டுட்டார் ரணே போரில். अन्ये निपातिताः दैत्याः सङ्ग्रामे अम्बिकया नृप चामुण्डया च मांसं वै भक्षितं सकलं रणे. वरं पातालगमनं तस्याः सेवा अथवा वरा न तु युद्धं महाराज कार्यम् अम्बिकया सह. ஸோ பாதாள கமனம் வரம் நுடன், சிறந்தது என்னது என்னென்னா, வரமானது என்னது என்னென்னா, பாதாளத்துக்கு போகிறது தான் நல்லது. எல்லாருமே பாதாளத்துக்கு போயிடலாம். கமனம் செல்வது, தஸ்யாகா சேவா அத்தவா வரா, இல்லையா இன்னொன்று பண்ணலாம். எம்மா தாயே, உனக்கு நாங்கள் என்ன சேவை பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு போய் கைங்கரியம் பண்ண போயிடலாம். எல்லோரும் தேவியை பார்த்து உனக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி அவகிட்ட வேலைக்காரியாக போயிடலாம். சேவா அத்தவா வரான்னு சிறந்தது. ந தூ யுத்தம், யுத்தமே பண்ணக்கூடாது. ஹே மகாராஜா, காரியம் அம்பிகையா சக, ந யுத்தம் ந காரியம்னு சொல்கிறார். யுத்தத்தை செய்யாதீர்கள் அம்பிகையோடு கூட. वरं पाताल गमनं तस्याः सेवा अथवा वरा न तु युद्धं महाराज कार्यम् अम्बिकया सह. न नारी प्रकृता हि एषा देवकार्यार्थसाधिनी माया इयं प्रबला देवी क्षपयन्ती इयं उद्दिता. பிராகிருதா, பிரகிருத்தான்னு போட்டிருக்கா, பிராகிருதா இல்ல பிராகிருதா, சாரி. ந நாரி பிராகிருதா ஹி ஏஷா, பிராகிருத்தன்னு இந்த பாமரன் அர்த்தம். பிராகிருத்தகன்னு பாமரன். இவள் சாதாரண பொம்பளை கிடையாது. இவளெல்லாம் சாதாரண பாமரன் அப்படின்னு நினச்சிக்காதுங்க. ஆர்டினரி பொம்பளை இவள் கிடையாது. ந நாரி ஹி ஏஷா, இந்த பொம்பளை சாதாரண பெண் இல்லை. தேவகாரியார்த்த சாதினி, தேவர்களுக்கு காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படி சாதித்து கொடுக்கக்கூடியவளை சாதாரணமாக நினைக்கவே வேண்டாம்.
பிரபலா மாயா இயம் தேவி, பயங்கரமான பலத்தோடு கூடின மாயை இருக்குவள்கிட்ட. ஸோ இந்த தேவி மாயையோடு கூடியவள். சபயந்தி இயம் உத்திதா. ஸோ இவள் வந்து சபயந்தின்னு நம்மளை கொல்றதுக்குன்னே வந்திருக்கா. உத்திதானது ஏற்பட்டவள், நம்மளை சபனம்னு க்ஷயம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளை நாசப்படுத்துறதுக்காகவே இவள் வந்திருக்கா போல் இருக்கு, நம்ம மொத்தமாக அழிஞ்சு போயிடுவோம் போல் இருக்குன்றான். व्यास उवाच इति तेषां वचस्तथ्यं श्रुत्वा कालविमोहितः मुमुर्षुः प्रति उवाच इदं शुभ प्रस्फुरित अदरः. வியாசர் சொல்லிட்டு இருக்கார். தேஷாம் வச்சக தத்தியம் வச்சக. தத்தியம் வச்சகன்னா உள்ளது உள்ளபடி. ஸோ எப்படி சொல்லணுமோ அப்படி க்ளீனாக அவள் சொல்லியாச்சு. நல்ல அதாவது இவனுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கா. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்டு தேஷாம் வச்சக சுத்துவா, அதை கேட்டு கால விமோகித்தக, கால சாகர நேரம் வந்துடுது சும்பனுக்கு. ஸோ இனிமே அவனை பிழைக்க மாட்டான், சண்டை போட்டால் தான் சாக முடியும். அதனால காலத்தின் வசப்பட்டு மோகத்தை அடைந்த அந்த சும்பன் முமூர்ஷுகு, முமூர்ஷுகன்னா மரணிக்க விரும்புவன் அப்படின்னு அர்த்தம். சாகரத்துக்கு விருப்பமுடையவன் முமூர்ஷுகு. ஸோ சாகரத்துக்கு விரும்பி பிரத்யுவாச்ச இதம் பதில் சொல்கிறான் அவளை பார்த்து சும்பன். பிரஸ்புரித்த அதரகா, உதடு துடிக்க. பிரஸ்புரணம்னு என்னது, அப்படி துடிக்கிறது, அப்படி கோபத்தை அப்படி துடிக்கிறது. இவாளெல்லாம் எப்படி என்னது பாதாளத்துக்கு போக சொல்லலாம் அப்படிங்கிற கோபம் அவனுக்கு வருது. அதனால உதடு துடிக்க, அதரம்னா உதடு, உதடு துடிக்க பேசுகிறான் சும்பன். शुम्भः शुम्भ उवाच यूयं गच्छत पातालं शरणं वा भयातुराः हनिष्यामि अहम् अद्य एव ताश्च समुद्यतः. शुम्भ சொல்றான், யூஎம் கச்சதை பார்த்தால் நீங்கள் போங்கப்பா, பாதாளத்துக்கு போங்க, வேண்டாமனா போய் சேருங்க திட்டுறான் அவன். ஸோ சரணம் பாபா யாத்திரா இல்லையா, தேவிட்ட போய் கைங்கரியம் பண்ணுறேன், உனக்கு சரணாகதி பண்ணுறேன்னு அவள்கிட்ட போங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நீங்கள் பயாத்துராக பயந்து போய் சரணம்னு போங்க, அவங்ககிட்ட எதாவது பண்ணுங்க. ஹனிஷாமி அகம் அத்தியேவ, இன்னைக்கு நான் கொல்லுவேன். அத்தியேவ இன்னைக்கே நான் கொல்ல போகிறேன். தாம்ச தாஷ்ச அப்படின்னா அர்த்தம். தாம்னா அந்த சண்டிகையும் கொல்லுவேன். தாகான்னு சொன்னால் அவள் கூட இருக்காளே, மற்றவர்கள் வாராகி நரசிம்மி ஏகப்பட்ட தேவிகள் இருக்கா இல்லையா, அவளையும் அந்த சண்டிகையும் சம்முத்தியத்தக நல்ல முயற்சியோடு கூட இன்றைக்கே நான் கொல்ல போகிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்கோன்றான். जित्वा सर्वान् सुरान् आजौ कृत्वा राज्यं सुपुष्कलं कथं नारी भय उद्विग्नः पातालं प्रविशामि अहम्. ஸோ சர்வான் சுரான் ஆஜௌ ஜித்வா, ஆஜௌனா போரில். ஸோ எல்லா தேவர்களையும் நான் போரில் வென்றிருக்கேன். ஒரு விஷ்ணுவை கூட நான் ஜெயிச்சிருக்கேன், பிரம்மாவை கூட ஜெயிச்சிருக்கேன். அப்படி எல்லாரையும் ஜெயித்து விட்டு சுபுஷ்கலம் ராஜ்யம் கிருத்துவா, நல்ல ஒரு ராஜ்யத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். 3 லோகத்துக்கு நான் தான் ராஜா. அப்படி 3 லோக ராஜாவாக நான் உட்காண்டிருக்கும் போது பண்ணினதுக்கப்புறம் கதம் நாரி பய உத்விகினக, ஒரு பொம்பளைக்கு பயந்து போகலாமா? இவ்வளோ பேர் ஜெயிச்சேன் நான், ஒரு பெண்ணுக்கு பயந்து நாரி பய உத்விகினக, அதனால குழம்பி பாதாள பிரவிசாமி அகம், எப்படி நான் பாதாளத்துக்கு போவேன்? நீங்கள் இன்னும் பாதாளம் போக சொல்கிறல, எப்படி போவேன்னு கேட்குறேன். தானே கறந்து கட்டாயம். निहत्य पार्षदान् सर्वान् रक्तबीजमुखान् रणे प्राणत्राणाय गच्छामि हित्वा किं विपुलं यशः. ஸோ நிகத்திய பார்ஷதான் சர்வான், அதாவது அவளுடைய பார்ஷதர்கள்னு பக்கத்தில் உள்ளவர்கள்னு அர்த்தம், பார்ஷதர்கள். ஸோ ரக்தபீஜான், ரக்தபீஜ முகான், ரக்தபீஜர்களுடைய அவர் கூட வந்த சேனைகள். ஸோ சர்வான் பார்ஷதான்
ரணே நிகத்திய ஹித்வாக்கியம் விபுலமேஷக பிராணத்ராணாய். ஓகே. ஸோ என்னால் தானே இந்த ரத்த பீஜனோட ஆள்கள்லாம் கொல்லப்பட்டான். ஸோ ரத்த பீஜன் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கூட உள்ளவன், அவனையும் கொன்னாச்சு என் மூலமாக. ஏன்னா நான் தானே போருக்கு அனுப்பிச்சேன். ஸோ அவனையும் நான் கொன்றுங்கிறான். நிகத்தியான தேவி கொள்ளை என் காரணமாக அவன் சத்தானவன். ஸோ அப்படி என் கூட உள்ளவர்களெல்லாம் நான் கொன்றுக்கு அப்புறம் கிம் பிராணத்ராணாய கச்சாமி, நான் என்னை மட்டும் காப்பாற்றிக்கணும், நான் பிராணனை காப்பாற்றிக்கிறேன், ரத்த பீஜெல்லாம் போட்டோம் செத்து போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு என்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்வதற்காக, பிராணத்ராணம் பண்ணிக்கிறதுக்காக, திராணம்னா ரக்ஷணம், பிராணனை ரட்சிக்கிறதுக்காக ஹித்வாக்கியம் விபுலம் ஏஷக, அப்படி போர்முகத்தை விட்டு நான் போகிறது என்ன, எனக்கு என்ன புகழ் கொடுக்க போகிறதா, எனக்கு அது புகழா அப்படின்னு கேட்குறான். மரணம் தூ அனிவார்யம் வை பிராணினாம் காலகல்பிதம் யத்வயம் ஜன்மனா உத்பாதம் யஜேத் கஹ துர்லபம் யசஹ. உபாத்தம் மரணம் தூ அனிவாரியம் வை, சாகிறது வந்து கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் பிறந்தவர்களாக சாகத்தான் வேணும். அனிவாரியம், அது தடுக்க முடியாது, நிவாரணம் பண்ண முடியாது, நிவாரியம். ஸோ அது மரணம். அப்படி இருக்கக்கூடிய பிராணினாம் காலகல்பிதம், அந்தந்த காலம் வரும்போது அவளுக்கு சாபங்கிறது ஏற்படத்தான் செய்யும். எல்லா பிராணிகளுக்கும் அது உண்டு. ஸோ ஜன்மனா உபாத்தம் தத் பயம், அது பிறவியிலிருந்தே கொண்டு வரப்பட்ட ஒரு பயம். மரண பயங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அது பிறக்கும் போதே அந்த பயம் வந்துடுறது, செத்து போயிடுவோமான்ட்டு. ஸோ தியஜேத் கக துர்லபம் யசக, அப்படி இருக்கும்போது மரணம் கண்டிப்பாக வருங்கும்போது நான் எதுக்கு புகழை விட்டுட்டு போனோம். இப்போ நான் வந்து யுத்த பூமியில் செத்தா கூட எனக்கு அங்கே புகழ் உண்டு. என்னென்னா சொர்க்கத்துக்கு போகலாம். ரணபூமியில் சாகர வச்சே அவளுக்கு செத்தவாளுக்கு சொர்க்கம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால அந்த புகழை நான் ஏன் விடணும். தெஜேத் கக துர்லபம் யசக, அடையவே முடியாத அந்த புகழ், இந்த தேகத்தை வைத்து சண்டை போட்டு அதனால் இறப்பதால் எனக்கு கிடைக்கக்கூடிய புகழை நான் ஏன் விடணும்னு கேட்குறேன். மரணம் தூ அனிவார்யம் வை பிராணினாம் காலகல்பிதம் தத்வயம் ஜன்மனா உபாத்தம் யஜேத் கஹ துர்லபம் யசஹ. நிஷும்ப அஹம் கமிஷ்யாமி ரதாரூடஹ ரணாஜிரே ஹத்வா தாம் ஆகமிஷ்யாமி ந ஆகமிஷ்யாமி ச அன்யதா. நிஷும்பா தன்னுடைய பிரதரை பார்த்து சொல்கிறார், நிஷும்பா ரத ஆரூடக, நான் ரதத்தில் ஏறி ரணாஜிரே கமிஷ்யாமி, போர் முகத்துக்கு நான் போகிறேன், போர் முற்றத்துக்கு நான் போகிறேன். இப்போ ஹத்வா தாம், அவளை கொல்லுவேன், தாம் ஹத்வா, அவளை கொன்றுட்டு ஆகமிஷ்யாமி, நான் வருவேன், திரும்பி வருவேன். அப்படி இல்லையா நான் அந்நியதா, இல்லைடா வரமாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கேயே செத்து போயிடுவேன் அர்த்தம். ஒன்று நான் திரும்பி வருவேன், இல்லை அந்நியதா வேறு மாதிரி ஆனால நான் ஆகமிஷ்யாமி, நான் வரமாட்டேன். நிஷும்ப அஹம் கமிஷ்யாமி ரதாரூடஹ ரணாஜிரே ஹத்வா தாம் ஆகமிஷ்யாமி ந ஆகமிஷ்யாமி ச அன்யதா. त्वं तु सेनायुधः वीर पार्ष्णिग्रासः भवस्व मे तरसा तां शरैः तीक्ष्णैः नारीं नय यमालये. त्वं तु சேனாயுதக, சேனையோடு கூட தொந்து. ஸோ நீ சேனாயுதக, சேனையோடு கூட ஹே வீர, பாஷ்ணிகிராக பவஸ்வமே, பாஷ்ணிகிராகம்னா ஃப்ரெண்ட்லி கிரகம்னு அர்த்தம். ஒரு ஃப்ரெண்டு கிரகம். இப்போ வீனஸு மார்ஸு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கோட ஃப்ரெண்டு கிரகம்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், பிளானட்ஸு, அது மாதிரி பக்கத்து உள்ள நம்ம கூட இருக்கக்கூடியவா ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது பாஷ்டி கிரகம்னு பேர் அவளுக்கு. ஸோ நீ எங் பக்கத்துலேயே இரு, எனக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்லி கிரகம் மாதிரி பக்கத்துலேயே இரு நீ. பவஸ்வ மே, எனக்கு சும்மன் சொல்கிறான். இப்போ தரசா தாம் ஷரைஹி தீஷ்ணைஹி, அப்படி திடீர்னு தரசா வேகமாக அந்த பொம்பளைய தீஷ்ணைஹி ஷரைஹி கூர்மையான அம்புகளால் நாரீம் நய யமாலயே, யமனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போயிடு. நான் கொஞ்சம் அசந்தா கூட நீ விட்டுடாது, என் பக்கத்துலேயே நில்லு, நீயும் அவளை அம்பு போட்டு அவளை யமனோட பட்டணத்துக்கு அனுப்பிச்சு விடலாம்னு சொல்கிறான்.
निशुम्ब उवाच अहम् अद्य हनिष्यामि गत्वा दृष्टां च कालिकाम् आगमिष्यामि अहं शीघ्रं गृहीत्वा ताम् अत अम्बिकाम्. அகம் மத்திய ஹனிஷ்யாமி, நான் போகிறேங்கிறேன். நிஷும்மன் என்ன சொல்கிறான், அண்ணா நீ போகாதே, அகம் அத்திய ஹனிஷ்யாமி, நான் அவளை இன்னைக்கு கொல்வேன். கத்வா துஷ்டாம், துஷ்டை, அவள் மகா துஷ்டை, அவள் அப்படி துஷ்டையான காளிகையை நான் இன்றைக்கு கொல்ல போகிறேன். ஆகமிஷாமி சீக்கிரம், ஓடி வந்துடுவேன், திரும்பி வருவேன், சீக்கிரமாக வருவேன். தாம் அதை அம்பிகாம் கிரகித்வா, சும்மா வரமாட்டேன், காளிகையை கொன்றுவிட்டு அந்த அம்பிகையை பிடிச்சு இழுத்துண்டு உங்கள்கிட்ட நான் உடனே வரப்போகிறேன்னு சொல்கிறேன். निशुम्ब उवाच अहम् अद्य हनिष्यामि गत्वा दुष्टाञ्च कालिकाम् आगमिष्यामि अहं शीघ्रं गृहीत्वा ताम् अत अम्बिकाम्. मा चिन्तां कुरु राजेन्द्र वराकायाः तु कारणे क्व एषा बाला क्व मे बाहुवीर्यं विश्ववशङ्करम्. மா சிந்தாங்குரு ராஜேந்திர, கவலையே படாதுங்கோ, சிந்தையே வேண்டாம், உங்களுக்கு எந்த வித கவலையுமே வேண்டாம். ஹே ராஜேந்திர, ஹே சும்பா. வராக்கா, வராக்கான்னு சொன்னான்னா நார்மலாக வேசின்னு ஒரு அர்த்தம் உண்டு, வராக்கானா கெட்ட பொம்பளைன்னு அர்த்தம். ஸோ கேடுகட்ட பொம்பளை, வராக்காயாக தூக்காரனே, அந்த பொம்பளைக்கு வேண்டி நீங்கள் எதுக்கு இப்படி கவலைப்படுறேன், கவலையே படாதீங்கோ அப்படிங்கிறாமா. குவா ஏஷா பாலா, இந்த இவள் பெண்ணு யாரு, இவள் எங்கே இருக்கா? குவாமே பாகுவீரி, என்னுடைய பாகுபலம் எப்படி இருக்குது, என்னுடைய தோல் பலம் எப்படி இருக்குது, இவளை என் முன்னாடி எப்படி நிற்க முடியும்? விஸ்வ வசங்கரம், என்னுடைய பாகுவீரி எப்படி இருக்குன்னா உலகத்தையே வசப்படுத்தக்கூடிய வீரியம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய தோளோடு வீரம். அப்படிப்பட்ட தோல் வீரத்தோடு நான் போகிறோச்சே, கண்டிப்பாக அவளை பிடிச்சி என்னால் இழுத்துன்னு வர முடியும், அதனால் அவளை பற்றி கவலைப்படாதேங்கோ என்று சொல்கிறான். त्यक्त्वा आर्तिं विपुलां भ्रातः भुक्ष्वभोगान् अनुत्तमान् आनयिष्यामि अहं कामं मानिनीं मानसंयुताम्. ஸோ ஆர்த்திம் தெக்துவா, விபுலாம் ஆர்த்திம், பெரிய ஒரு பீடை, ஒரு இப்போ கஷ்டம், என்ன பண்ணுறது, எல்லாரும் செத்து போயிட்டாலே நம்ம தானே பாக்கி இருக்கோம்னு இப்படிலாம் ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆர்த்தியெல்லாம் விட்டுடுங்கோ, தெக்துவா விட்டு விடுங்கள். பராத்தக அண்ணா, புக்ஷ போகான் அனுத்தமான், இனிமேல் உங்களுக்கு போகம்தான், நான் அவளை இழுத்துன்னு வந்துடுவேன், உங்களுக்கு போகம் கிடைக்க போகிறது. அனுத்தமான், இதுக்கு மேலே உத்தமமான போகம் இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ உயர்ந்த போகங்களை நீங்கள் அனுபவிங்கள், புங்ஷ்வ அனுபவிங்கள். ஆனைஷ்யாமி அகம் காமம், நான் அவளை இழுத்துன்னு வருவேன், இஷ்டம் போல் இழுத்துன்னு வரப்போகிறேன். மானினீம், ரொம்ப கர்வம் பிடிச்சவள், மானம் கொண்டவள், கௌரவம் உடையவள். மானசம்யுதாம், அதாவது கர்வத்தோடு, நான் எப்பேற்பட்டவள்ங்கிற ஒரு மானம் இருக்குல்லையா, அபிமானம், அந்த அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அவளை, அந்த கர்வப்படக்கூடியவளை நான் இழுத்துண்டு வரேங்கிறேன். मयि तिष्ठति ते राजन् न युक्तं गमनं रणे गत्वा अहम् आनयिष्यामि तवार्ते वै जयश्रियम्. मयि तिष्ठति ते राजन्, हे ராஜா, நான் இருக்கும்போது, மயி திஷ்டதி, நான் இங்கே ஒருத்தன் இருக்கேனே, நான் இருக்கிற வச்ச என்ன யுக்தம் கமனம் ரனே, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் யுத்தத்துக்கு போகவே கூடாது, நான் உங்கள் தம்பி, நான் தான் போவேன். கத்வா அகம் ஆனயிஷ்யாமி, நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன். தவார்த்தே, உங்களுக்காக வேண்டி நான் கொண்டு வரேன். பை ஜெயஸ்ரீயம், அது மட்டும் இல்லை, ஜெயத்தையும் கொண்டு வரேன், ஜெயம்ங்கிற பெண்ணையும் கொண்டு வரேன், இந்த பெண்ணையும் கொண்டு வரேன், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்றான். व्यास उवाच इत्युक्त्वा भ्रातरं ज्येष्ठं कनीयां बलगर्वितः रथम् आस्ताय विपुलं सन्नद्धः स्वबलावृतः. ஸோ வியாசர் சொல்கிறார், பிராதரம் ஜேஷ்டம் இத்தி உக்த்வா, அண்ணா ஜேஷ்ட பிரதரான அந்த சும்மனை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு, இத்தி உக்த்வா, இவ்வாறு சொல்லிவிட்டு, கனியான் பலகர்வித, கனியான்னு தம்பி,
ஸோ அந்த ஜேஷன் கணியன் ஆப்போசிட். ஸோ தன்னுடைய தம்பியான நிஷும்பன் பலகர்வித்தக, தனக்குள்ள பலத்தில் ரொம்ப கர்வமுடையவன். அப்படிப்பட்ட அவன் ரதம் ஆஸ்தாய, விபுலம் ரதம் ஆஸ்தாய, பெரிய ரதம், இந்த பெரிய ரதத்தில் ஏறிக்கொண்டு சன்னதகன்னு இந்த ரெடியான அர்த்தம், கவச்சமெல்லாம் பூண்டு கொண்டு அர்த்தம். சன்னதகன்னு கவச்சமெல்லாம் பூண்டுட்டு போருக்கு ரெடியாக ஸ்வபல ஆவர்த்தக, தன்னுடைய சேனை சூழ, பலன சேனை, தன்னுடைய சேனை சூழ அவன் சென்றான் போருக்கு. व्यासोवाच इत्युक्त्वा भ्रातरं ज्येष्ठं कनीयाम्बलगर्वितः रथम् आस्थाय विपुलं सन्नद्धः स्वबल आवृतः जगामतरसा तूर्णं सङ्करे कृतमङ्गलः संस्तुतः बन्दिसूतैश्च स आयुधः स परिष्करः. ஸோ தரசா ஜகாம, வேகமாக சென்றான். தூர்ணம், தூர்ணம்னாலும் வேகம் தான் அர்த்தம். ஸோ தரசா தூர்ணம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். வேகமாக கிளம்பி போகிறான். சங்கரே கிருத்த மங்களக, மங்களம் எல்லாம் பண்ணி அனுப்புகிறான். நாங்கள் என்ன பண்ணுறான், நல்ல மங்களம் உனக்கு சொஸ்தி உண்டாகட்டும் அப்படிலாம் சொல்லி மங்களம் எல்லாம் செய்து அப்படி அனுப்புகிறான். அது போருக்கு போகிறான். பந்தி சூதைகி சம்ஸ்துதக, பந்திகள், சூதர்கள், மாகதர்கள், துதிப்பாடிகள்னு பெரியவாளுக்கெல்லாம் அவள்லாம் ஜேன்னு துதிப்பாடின்னு இருப்பான், கட்டியங்கூறுவா இல்லையா. ஸோ அப்படி ஸ்துதிக்கப்பட்டவனாக, வந்திகளாலும் சூத்தர்களாலும் ஸ்துதிக்கப்பட்டவனாக, ச ஆயுதக, ஆயுதங்களோடு கூடி, ச பரிஷ்கரக, பரிஷ்கரம்னாலும் சொல்ல அதில் உள்ள அந்த ஆயுதங்கள் தான் பரிஷ்கரம்னா கூட உள்ள சாமான்கள்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அப்படி எல்லா மக்கள் எல்லாருமே பரிஷ்கரம் தான், தன்னோட சுற்றி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பரிஷ்கரம். ஸோ தன்னுடைய சேனை ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு அவன் போருக்கு கிளம்பினான் நிஷும்பன். जगामतरसा तूर्णं सङ्करे कृतमङ्गलः संस्तुतः बन्दिसूदैश्च स आयुधः स परिष्करः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देव्याः सह युद्धकरणाय निशुम्भप्रयाणं नाम एकोनत्रिंशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ त्रिंशोऽध्यायः. व्यास उवाच निशुम्भः निश्चयं कृत्वा मरणाय जयाय वा उद्यमः सबलः शूरः रणे देवीम् उपाययौ. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், நிஷும்பக நிச்சயம் கிருத்துவா மரணாய, மரணம்தான்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டான்ங்கிறார். வியாசர் சொல்லும்போது மரணாய ஜயாயவான்றார். ஓ, ஜெயம் கிடைக்கும் இல்லைன்னா மரணம் கிடைக்கும், ரெண்டில் ஒன்று கிடைக்க போகிறது. அதை நிச்சயம் பண்ணி கொண்டு நிஷும்பன் கிளம்பி ச உத்தியமக ச பலக, முயற்சியோடு கூட தன்னுடைய சேனையோடு கூட சூரனாகப்பட்டவன் சூரக ரணே தேவியும் உபாயையோ, ரணத்தில் அந்த போரில் தேவி கிட்டே வந்தான். व्यासोवाच निशुम्भः निश्चयं कृत्वा मरणाय जयाय वा स उद्यमः स बलः शूरः रणे देवीम् उपाययौ. तम् आजगाम शुम्भः अपि स्वबलेन समावृतः प्रेक्षकः अभूत् रणे राजा सङ्ग्राम रसपण्डितः. ஸோ சும்பனும் வந்துட்டான். இப்போ சும்பக அபி தம் ஆஜகாம, அவன் கூட சும்பனும் கிளம்பி வந்துட்டான். ஸ்வபலேன சமாவர்த்துக்கு, அவனுக்கு ஒரு தனி படை இருக்குது. அந்த படையோடு கூட சமாவர்த்துக்காக சூழப்பட்டவனாக வந்தான். பிரேட்சக அபூத்ரணே, ஆனால் அவன் போர் பண்ணலையாம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கமாக நின்றுட்டு பிரேட்சக ஈச்சகனது பார்ப்பவனாக, போரை பார்ப்பவனாக அந்த போரில் நிற்கிறான் அவன் ராஜா. சங்கிராம ரச பண்டிதக, போரோட ரசம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக, எப்படி போர் நடக்கிறது பார்க்கறதுக்காக சும்பனும் வந்தான். तम्माजगाम शुम्भः अपि स्वबलेन समावृतः प्रेक्षकः अभूत् रणे राजा सङ्ग्रामरसपण्डितः. गगने संस्थिता देवाः तद् अप्रपटल आवृताः दिदृक्षवः तु सङ्ग्रामे स इन्द्र यक्षगणाः तथा. तदा அப்ரபட்டலன்னு வாசிக்கணும். ததா. ஸோ தேவாக ககனே சம்சிதாக, தேவர்கள்லாம் எங்கே இருக்கா, ஆகாசத்தில், ககன ஆகாசம்,
ஆகாசத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள் எல்லாம். ததா அப்ரபடல ஆவர்த்தாகா, அதாவது மேகத்தில் மறைஞ்சிருக்கா, எல்லாருக்கும் சட்டுன பார்க்க முடியாதபடி மறைஞ்சிருந்து இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. அப்ரபட்டலம், அப்ரன்னு மேகங்கள், அந்த பட்டலம், அந்த மேகங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. ஆவர்த்தாக சூழப்பட்டவர்களான்னு நடத்து, அதில் மறைஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம் இவாளாம். திதிருட்சவக தூ சங்கிராமே, அந்த போரை எப்படி பார்க்கலான்னு ஆசை அவளுக்கு. ஸோ திதிருச்சுன்னா அப்போ போரை பார்க்கும் ஆசைன்னு அர்த்தம். ஸோ அதை பார்க்க ஆசையோடு கூட இந்திராகா, இந்திரனோடு கூட யட்சகனாகா ததா, யட்சர்களும் வந்திருக்கா, யட்ச கூட்டம் தேவ கூட்டம் எல்லாம் நிற்கிறது, மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்குறான். गगने संस्थिता देवाः तदा अप्रपडल आवृताः दिदृक्षवः तु सङ्ग्रामे स इन्द्राः यक्षगणाः तथा निशुम्भः अचरणे गत्वा धनुरादाय सार्गकं चकार शरवृष्टिं स भीषयन् जगदम्बिकाम्. ஸோ நிஷுமன் என்ன பண்ணுறான், ரணேகத்வா போரில் போய் தனுகும் ஆதாய ஷார்ங்ககம், அவனோட தனுசுக்கு ஒரு பேர் இருக்கா, ஷார்ங்ககம். ஸோ ஷார்ங்கம்ங்கிறது, ஷார்ங்கம்ங்கிற ஒரு வில்லு, அந்த தனுவை எடுத்துகிட்டு போகிறான் அவன். அப்படி ஒரு வில்லு வச்சுட்டுருக்கான், அவன் கூட வச்சுட்டுருக்கான். ஸோ ஷரவிருஷ்டிம் சக்கார, ஸோ அப்படியே அந்த வில்லை எடுத்துக்கொண்டு பயங்கரமான ஷரவிருஷ்டி அம்பு மழை பொழியிறான். பீஷயன் ஜெகதம்பிகாம், அம்பிகையே பயப்படுத்துகிற மாதிரி அந்த அம்பு மழையை பொழிந்தான். இந்த ஷார்ங்கங்கிறது ஏதோ ஒரு மெட்டீரியலை வச்சு பண்ணக்கூடியது. பகவானுக்கு நம்ம ஷாரங்கம்னு சொல்கிறோம், அதுவும் ஷார்ங்ககம்னு சில இடத்துல சொல்கிறோம். ஷாரங்கம் இல்லை, ஷாரங்கா இல்லையா, விஷ்ணுவோட வில்லு. அது அது பர்டிகுலர் மெட்டீரியல், அதனால அந்த மெட்டீரியலால் பண்ணப்பட்ட வில்லுகள்லாம் அந்த பேர் ஷார்ங்ககம்னு சொல்கிறோம். அதான். ஓகே. मुञ्चन्तं शरजालानि निशुम्भं चण्डिकारणे वीक्ष्य आदाय धनुः श्रेष्ठं जहास सुस्वरं मुहुः. ஸோ ஷரஜாலானி முஞ்சந்தம், ஒரு நிமிஷம். ஓகே. முஞ்சந்தம் ஷரஜாலானி, அப்படி முஞ்சந்தம்னு விடக்கூடிய, அப்படியே அம்பு மழையை விடக்கூடிய நிஷும்பம், அந்த நிஷும்பனை ரணே சண்டிகா, போரில் சண்டிகா தேவி என்ன பண்ணுறா, பீட்சிய பார்க்குறா. ஆதாய சிரேஷ்டம் தனுகு, அவ கையிலையும் ஒரு வில்லை எடுத்துக்கிறான். ஸோ பெரிய ஒரு சிரேஷ்டமான ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு, ஆதாயனை எடுத்துக்கொண்டு, ஜகாச சுஸ்வரம் முகுகு, பயங்கரமாக கர்ஜனை பண்ணுறா. தன் கையில் அவளும் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு கர்ஜனை பண்ணினாள். முகுகுன்னு அடிக்கடி ஹான்னு சிரிக்கிறா. இவனோட அம்பு மழையை பார்த்து அவள் துளி கூட பயப்படலை. मुञ्चन्तं शरजालानि निशुम्भं चण्डिकारणे वीक्ष्य आदाय धनुः श्रेष्ठं जहास सुस्वरं मुहुः. उवाच कालिकां देवी पश्य मूर्खत्वम् एतयोः मरणाय आगतौ काली मत्समीपम् इह अधुना. ஸோ தேவி உவாச்ச காளிகாம், தேவி என்ன பண்ணுறா, சண்டிகை என்ன பண்ணுறா, காளியை கூப்பிட்றா. காளியை கூப்பிட்டு பேசுகிறா. பஷ்யா மூர்க்கத்துவம் ஏதோ, ரெண்டு பேருக்கு ரெண்டு முட்டாள் வந்து நிற்கிறது பாருங்கிறா. ஏத்தையோகம் மூர்க்கத்துவம் பஷ்யா, இவாளுடைய முட்டாள் தனத்தை நீ பார், பஷ்யா பார். மரணாயாகது சாகனதே வந்திருக்கா பாரு, இவ்வளோ பேர் கொண்டாச்சு, அப்போ கூட புத்தி வரலை இவாளுக்கு, இப்படி சாகிறதுக்குனே வந்திருக்கா. ஹே காளி, மத் சமீபம் இக அதுனா, எங்கிட்டக்க வந்திருக்கா, தப்பி போக முடியுமா, சாகிறதுக்குன்னு வந்திருக்கா பாருன்னு சொல்கிறான். उवाच कालिकां देवी पश्य मूर्खत्वम् एतयोः मरणाय आगतौ काली मत्समीपम् इह अधुना. दृष्ट्वा दैत्यवदं घोरं रक्तबीज अत्ययं तदा जय आशां कुरुतः एतौ मोहितौ मम मायया. தைத்தியவரம் கோரம், ரெண்டு தைத்திய வதம் கோரம், அதாவது நிறைய அசுரர்களை கொண்டாச்சு, ஏற்கனவே வதம் பண்ணியாச்சு நான். ஸோ ரத்த பீஜ அத்தியாயம், அது மட்டும் இல்லை, ரத்த பீஜனோட முடிவு, அத்தியாயம்னாலே ஷாவு முடிவு.
ஸோ அவனுடைய மரணத்தையும் பார்த்தாச்சு. திருஷ்டுவா அதெல்லாம் பார்த்துட்டு ஜெயா ஆஷாம் கொடுத்தக. ஐயோ இப்படி கூட இந்த ஜெயிக்கலான்னு ஒரு ஆசை நான் வச்சுட்டு இருக்காள். இவளை என்னன்னு சொல்கிறது, இவளோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்கிறது. குருத்தகனா 2 பேரும் இப்படி ஜெயத்தை இது பண்ணலாம், நமக்கு ஜெயிக்கலாம்னு நம்பிக்கையோடு வந்திருக்கா பாரிவா. ஏத்தவு மோகித்தவு மம மாயையா, இவா 2 பேருடைய மாயினால் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதனால தான் வந்திருக்கா, ஏதோ ஜெயம் கிடைக்குன்னு நினச்சிட்டு வந்திருக்கா. दृष्ट्वा दैत्यवदं घोरं रक्तबीज अत्ययं तथा जय आशां पुरतः तु एतौ मोहितौ मम मायया आशा बलवती एषा न जहाति नरं क्वचित् भग्नं हतबलं नष्टं गतपक्षं विचेतनं. ஹிருதபலம், ஹத இல்லை ஹிருத. ஆஷா பலவதி ஏஷா, இவாளோட ஆசை ரொம்ப ஜாஸ்தி தான். எப்படியாவது ஜெயிக்கலாம்னு நினச்சின்னு வந்திருக்கா பாரு. இவாளோட ஆசை என்னன்னு சொல்கிறது, ரொம்ப பலமான ஆசை இவாளுக்கு. ஏஷா ந ஜகாதி நரம் கொச்சது, ஆசை விடவே முடியாது. அந்த ஆசை ஆசை அல்லது ஆஷாங்கிறதுக்கு நம்பிக்கைன்னு ஒரு அர்த்தம், ரெண்டுமே. அது மனுஷனை விடவே விடாது. நரம் ந ஜகாதி, இந்த நம்பிக்கையோ இந்த ஆசையோ மனுஷனை விடவே விடாது. ந கொச்சித் பக்னம் எல்லாம் ஹிருத பலம், பலம் சேனை எல்லாம் அபகரிக்கப்பட்டது. ஹிருதம் அபகரிக்கப்பட்டது, பக்னம் எல்லாம் உடஞ்சி போச்சு, நஷ்டமாயாச்சு. கதபட்சம் அதாவது ஒரு ஃப்ரெண்டும் இல்லை இவாளை காப்பாற்றுறது, வேறு யாருமே கிடையாது. எல்லா இவாளோட சைடில் உள்ள ஆளெல்லாம் போயாச்சு. விசேதனம், அப்படி ஒரு விதமான ஒரு சைத்தன்யமும் இல்லாமல் இவா இப்படி வந்து நிற்கிறாளே முன்னாடி அப்படின்னு வருத்தப்படுறா. யார்? தேவி காளிஜை பார்த்து பேசுகிறான். आशा बलवती एषा न जहाति नरं क्वचित् भग्नं हृतबलं नष्टं गतपक्षं विचेतनम्. राधे कृष्ण. இது आशापाश निबद्धौ त्वौ युद्धाय उपागतौ निहन्तव्यौ मया काळी ரணே சும்ப நிசும்பகோ. ஸோ இப்படி ஆசைங்கிற கட்டில் கட்டப்பட்டிருக்கிறார்களே, நிபத்தவுன்னு 2 பேரும் கட்டப்பட்டிருக்கா. ஆசைங்கிற பாச கயிறால் கட்டப்பட்டவர்கள் துவ், இவா 2 பேரும் யுத்தாய சமுபாகத்தவ், எங்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. நிகந்தவ்யோ, இவாளை கொல்லணும். மயா, என்னால் கொல்லப்பட வேண்டும். காளி ரணே சும்ப நிசும்பகௌ, இந்த சும்பனையும் நிசும்பனையும் நான் கொல்ல வேண்டும் இந்த போரில். आशापाश निबद्धौ द्वौ युद्धाय समुपागतौ निहन्तव्यौ मया काली रणे शुम्भ निशुम्भकौ. आसन्नमरणौ एतौ सम्प्राप्तौ दैवमोहितौ पश्यतां सर्वदेवानां हनिष्यामि अहम् अद्यतौ. ஆசன்ன மரணம், மரணத்து வாயிலில் நிற்கிறா. மரணத்தை அப்படி ரெடியாக நிற்கிறது, மரணை வாழை நோக்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட 2 பேரும் சம்பிராப்தௌ தெய்வ மோகித்தௌ, விதியால் மோகத்தை அடைந்தவர்களாக இப்போ வந்து சேர்ந்திருக்கா அந்த போருக்கு. பஷ்யதாம் சர்வதேவான, தேவர்கள் எல்லாம் பார்க்கும்படியாக, பஷ்யதாம்னு பார்க்கும்படியாக, ஹனிஷ்யாமி அகம் அத்யதௌ, இவா 2 பேரையும் நான் கொல்லுவேன் இன்று. அத்யான இன்று. आसन्न मरणौ एतौ सम्प्राप्तौ दैवमोहितौ पश्यतां सर्वदेवानां हनिष्यामि अहम् अद्यतौ. व्यास उवाच इति उक्त्वा कालिकां चण्डी कर्णाकृष्ट शरोत्करैः चादयामास तरसा निशुम्भं पुरतः स्थितम्. ஸோ இத்தியுக்துவா காளிகாம், காளிகிட்ட இவ்வாறெல்லாம் பேசினா சண்டி. பேசிட்டு கர்ணாகிருஷ்ட சரோத்கரைகி, காது வரை இழுத்து விடப்பட்ட அம்புகளால், ஷர உத்கரைகின்னு வெளிவரக்கூடிய ஷரவிருஷ்டி, மழை போல வருது, அப்படி காது வரை இழுத்து விடுறா நீடமாக. சாதையா மாச தரசா நிசும்பம், நிசும்பனே காணும், அவனை சுற்றி ஃபுல்லாக அம்பு. ஸோ அப்படி அம்பால் மூடினாள், வேகமாக மூடினாள் நிசும்பனை. புறத்தஸ்திதம், தன் முன்னால் நின்ற நிசும்பனை அம்பினாலேயே மூடுறா தேவி. व्यासोवाच इत्युक्त्वा कालिकां चण्डी कर्णाकृष्ट शरोत्करैः चादयामास तरसा निशुम्भं पुरतः स्थितम्.
दानवः अपि शरान्तस्याः चिच्छेद निशितैः शरैः तयोः परस्परं युद्धं बभूव अतिभयानकम्. ஸோ அந்த அசுரனும் சும்மா இல்லை, நிஷுமனும் ஷரான் தஸ்யாகா அவளுடைய சரங்களை எல்லாத்தையும் நிஷிதைகி ஷரகி தன்னுடைய கூர்மையான அம்புகளால், நிஷிதனாலும் ஷார்ப்பு, ஷிலா ஷிட்ட எல்லாமே அர்த்தம் ஒன்று தான், கூர்மையான அம்புகள். ஸோ சிச்சேதை உடைத்தான். ஸோ தங்கிட்ட வர அம்பு அவன் பார்த்துன்னு இருக்கிறானா, வேடிக்கை பார்க்குறானா, இல்லை அவனும் உடைக்கிறான். தயோகோ பரஸ்பரம் யுத்தம், ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக யுத்தம் நடக்கிறது. அதிபயானிகம் பபூவ பயங்கரமாக நடந்தது. दानवः अपि शरान्तस्याः चिच्छेद निशितैः शरैः तयोः परस्परं युद्धं बभूव अतिभयानकम्. केसरी केशजालानि दुर्बालः सैन्यसागरं गाहयामास बलवान् सरसीं वारणः यथा. கேசரி, கேசரின்னு சிங்கம், தேவியோட சிங்கத்துக்கு கேசரின்னு சிங்கம். கேசஜாலானி துன்வானக தன்னுடைய முடி, எப்படி சிங்கத்தோட முடி வேரி மயிர் பொங்கன்னு வர மாதிரி அப்படியே முடிகளெல்லாம் அப்படி ஒதரண்டு வரதான். துன்வானகன்னு அப்படி ஒதரண்டு பிடரி மயிரெல்லாம் ஒதரண்டு வருது சிங்கம். சைன்ய சாகரம் காகயாமாச, சைன்யம் வந்து பெரிய கடலாட்டமாக இருக்குது. சைன்யம் வந்து பெரிய சேனை கடலாட்டமாக இருக்குது. அதுக்குள்ளே போய் நுழைஞ்சி அதில் போய் மூழ்கிறதான் யார், அந்த சிங்கம். மூழ்கி அவளை கொண்டுட்டே வருது. பலவான், ரொம்ப பலவானான அந்த சிங்கம் அப்படி நுழைந்தது. சரசீம் வாரணக யதா, ஒரு யானை வந்து தாமரை குளத்தில் போனால் அந்த குளம் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு தாமரை குளத்திற்குள், வாரணம்னா யானை, யானை அந்த குளத்துக்குள் நுழைந்தது போல அது அப்படியே தாமரையெல்லாம் பிடிங்கி போட்டுடும் ஒரு வழியாக அந்த குளத்தில் உள்ள போயாச்சுன்னா. அது மாதிரி இது உள்ளே போய் எல்லாரையும் நாசம் பண்ணுறது சிங்கம். दुर्वाणः सैन्यसागरं गाहयामास बलवान् सरसीं वारणः यथा. नखैः दन्तप्रहारैः तु दानवान् पुरतस्थितान् चकाद च विशीर्ण अङ्गान् गजान् इव मदोत्कटान्. ஓகே, ஸோ நகைஹி தந்த பிரகாரை, சிங்கம் வந்து தன்னுடைய பலம் மிகுந்த நகங்களால் கிழிக்கிறது, பல்லால் கடிக்கிறது. தந்த பிரகாரம், தந்தான பல்லு, பல்லை வச்சு கடிக்கிறது. தானவான் புறத்தகஸ்திதான், தன் முன்னாடி யார் யார் அசுரர்கள் வந்தாலும் அவளெல்லாம் கிழிச்சு போடுறது எல்லாத்தையும். சகாத சாப்பிட்றது, நல்லா சாப்பிட்றது. விஷீர்னு அங்கான், அப்படி அங்கமெல்லாம் போயிடுது, எல்லாம் கிழிச்சு எல்லாம் போட்டு அங்கங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதாம். கஜானிவ மதோத்கட்டான், ஸோ எப்படி மதம் பிடிச்ச யானை வந்து எது எது தன் முன்னாடி வருதோ எல்லாத்தையும் கிழிச்சு போடும், காலால் உதைக்கும். அப்படி மதம் கொண்ட யானை மாதிரி அப்படி நடக்கிறதான் சிங்கம். एवं विमध्यमाने तु सैन्ये केसरिणा तदा अभ्यधावन् निशुम्भः अथ विकृष्टवरकार्मुकः. ஸோ விமத்தியமானேன்னா மதனம் பண்ணுறது, சிங்கம் போய் ஒரு வழி பண்ணுறது, எல்லாரையும் சவுட்டி மிசிக்கி எல்லாம் நாசமாக்குறது. இவ்வாறு பண்ணும் பொழுது சம்ஹாரம் பண்ணுறோச்சு. சைன்யே கேசரினா, சைன்யமாகப்பட்டது. கேசரினா சிங்கத்தால் இவ்வாறு ஆக்கப்பட்ட பொழுது அபியதாவத் நிஷும்பக, ஓட்டி வரான் நிஷும்பன். விக்ருஷ்ட வர கார்முக, கார்முகம்னாலும் வில்லு. ஸோ அந்த இழுத்து கொண்டு அந்த வில்லை எடுத்துன்னு அப்படியே அம்பை விட்டுட்டே ஓட்டி வர்றானா நிஷும்பன் தேவியை நோக்கி. अन्ये अपि क्रुद्धाः दैत्येन्द्राः देवीं हन्तुम् उपाययुः सन्दष्टदन्तरसना रक्तनेत्राची अनेकशः. அந்நே அப்படி குருதாகா, மற்றவர்கள் தேவர்கள் அவனோடு கூட பலம் இருக்கே, சேனை இருக்கே. ஸோ தைத்தியேந்திராகா, சிறந்த வீரர்கள் எல்லாரும் தேவியும் ஹந்தும் உபாயகு, தேவியை கொல்றதுக்காக வேண்டி கிட்ட வரா, தேவி கிட்ட ஓடி வரா எல்லாரும். சந்தஷ்ட தந்த ரசனா, சந்தஷ்டான்னு சந்தஷ்ட ஓஷ்டப்படான்னு பல இடத்துல வரும்.
ஒஷ்டப்புடன்னு சொன்னான்னா உதடு கடிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே தந்த ரசனா, நாக்கை கடித்து கொண்டார்கள், பல்ல கடிச்சுன்னு வராலாம் எல்லாரும். பல்லையும் நாக்கையும், ரசனான நாக்கு, தந்தான பல்லு, சந்தஷ்ட கடிச்சுன்னு அவ்வளோ கோவம் அவளுக்கு, தலைக்கு மேலே கோவம் வருதா, அந்த கோவத்தோடு வரா எல்லாரும். ஸோ ரத்த நேத்திராக, கண்ணெல்லாம் சவன்னு சிவந்திருக்கு கோவத்தினால. அநேக சக, பல வீரர்கள், இப்படி அசுர வீரர்கள்லாம் ஓடி வரா தேவி எப்படியா கொல்லணும்ட்டு. अन्ये अपि क्रुद्धाः दैत्येन्द्राः देवीं हन्तुम् उपाययुः सन्दष्टदन्तरसनां रक्तनेत्रा हि अनेकशः तत्र जगामतरसा शुम्भः सैन्यसमावृतः निहत्य कालिकां कोपात् गृहीतुं जगदम्बिकाम्. ஸோ சும்பக சைன்யம் ஆவருதக, தன்னுடைய சைன்யத்தோடு கூட சூழப்பட்ட அந்த சும்பன் தரசா தத்திர ஜகாஜகாமம் வந்துட்டான், அவனும் வந்துட்டான். இப்போ சும்பனும் ஓடி வரான் சண்டைக்கு. காளிகாம் நிகத்திய கோபாத், காளிகை ஒரு அடி கொடுக்குறான் அடித்து கொண்டு கோபத்தினால. கிரகீத்தும் ஜெகதம்பிகாம், ஜெகதம்பிகை இப்போ பிடிக்கிறேன் பாருன்ட்டு காளிகையை வீழ்த்தி விட்டு அவன் ஜெகதம்பிகையை நோக்கி அவனும் ஓடி வந்தான். शुम्भः सैन्यसमावृतः निहत्य कालिकां कोपात् ग्रहीतुं जगदम्बिकाम्. அது தத்ர ஆஜகாமன் படிக்கணுமா? ஆஜகாம தரசா शुम्भः सैन्यसमावृतः निहत्य कालिकां कोपात् ग्रहीतुं जगदम्बिकाम्. तत्र आगत्य ददर्श आजौ अम्बिकाञ्च पुरस्थितां रौद्ररसयुतां कान्तां शृङ्गाररससंयुताम्. ஸோ தத்ர ஆகத்தியா, அந்த போருக்கு வந்த இடத்துல ததர்ஷா பார்க்குறான். அம்பிகாம்ச புரஸ்திதாம், தன் முன்னாடி அம்பிகையை பார்க்குறான். இப்போ தான் சும்மன் பார்க்குறான், கிட்டக்க வந்து பார்க்குறான். ரௌத்ர ரசயுதாம், அவள் கோபத்தில் இருக்கான். தேவியை பார்த்தாலே கோபம் கொப்பளிக்க நிற்கிறாள் அவள். காந்தாம், ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கான். இவனுக்கு பார்த்தானே கண்ணு சிங்காரம் தானே இவனுக்கு, அதனால் காந்தமாக அட்ராக்டிவாக இருக்காள் அவள். ஷிங்கார ரச சம்யுதாம், அப்போ ரௌத்ர ரசயுதாம் ஷிங்கார ரச சம்யுதான்றான். ரெண்டு ரசமும் இருக்கான். தேவியை பார்த்தா ஒரு பக்கம் கோபம் கொப்பளிக்க நிற்கிறா, ஒரு பக்கம் பார்த்தா ஷிங்கார ரசத்தோடு கூட இருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காந்தாம், அந்த தேவியை ஜெகதம்பிகையை சும்பன் பார்த்தான். तत्र आगत्य ददर्श आजौ अम्बिकाञ्च पुरस्थितां रौद्ररसयुतां कान्तां शृङ्गाररससंयुताम्. तां वीक्ष्य विपुल अपाङ्गीं त्रैलोक्यवरसुन्दरीं सुरक्तनयनां रम्यां क्रोधरक्तवीक्षणां तथा. ஸோ விபுல அபாங்கீம் தாம், விபுல அபாங்கிம்னது நீண்ட அழகான கடைக்கண்களை உடையவள். அபாங்கம்னா கடைக்கண்கள். ஸோ அப்படி நீண்ட கடைக்கண்களை உடைய அந்த பெண்ணை பார்த்து, தாம் வீழ்ச்சியை பார்த்து, திரைலோக்கியவர சுந்தரி, 3 லோகங்களிலுமே சிறந்த சுந்தரியாக இருக்காளாம், ரொம்ப அழகாக இருக்காளாம். அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து சுரக்த நயனாம் ரம்யாம், நல்ல செவ்வரி ஓடிய கண்கள், நல்ல சிவந்த கண்கள், ரம்யமாக இருக்காளாம். குரோத ரக்தேக்ஷனாம் ததா, ஆனால் அந்த செவ்வரி ஓடிய கண்கள் இப்போ கோபத்தில் கொப்பளிக்கிறது. ஸோ அப்படி கோபத்தில் சிவந்த கண்களாக இருக்கக்கூடிய அவளை பார்த்தான். विवाह इच्छां परित्यज्य जय आशां दूरतः तथा मरणे निश्चयं कृत्वा तस्थौ आहितकार्मुकः. ஸோ விவாக இச்சாம் பரித்தஜ்யா, இப்போ ஆசையே படுது. இந்த இவ்வளோ கோபத்தில் இருக்கான்னு நிச்சயமாக நம்மளை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டா, தெரிஞ்சுடுது சும்பனுக்கு. அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை, அந்த இச்சாம், அந்த இச்சையை பரித்தேஜ விட்டுட்டான். ஜெய ஆஷாம் தூரத்தக ததா, ஜெயிக்கிற ஆசையை விட்டுட்டான்ங்கிறா. ஸோ இவள் அப்படிப்பட்ட சாமர்த்தியமாக இருக்கிறாங்கிறத உனக்கு புரிஞ்சுடுத்து. அதனால் ஜெயிக்கும் ஆசையையும் தூரத்தக பரித்தேஜியா, தள்ளியே தொலைத்து விட்டு அந்த ஆசையை விட்டுட்டான். மரணே நிச்சயங்கிருத்துவா, நிச்சயம் மரணம் அப்படிங்கிறத முடிவெடுத்தான். நிச்சயங்கிருத்துவா, நிச்சயம் பண்ணி தஸ்தவ் ஆஹித கார்முக,
அதாவது அஹித கார்முகன்னு எடுக்கணும், ஆகித இல்லை, தஸ்தௌ அஹித கார்முக. அதாவது அந்த அஹிதம்னு அவனுக்கு நன்மை செய்யாத வில்லு. இப்போ அவனுக்கு ஹிதமே பண்ண போகிறதில்லை, அவனோட வில்லை ஏதாவது பிரயோஜனப்பட போகிறதா, ஜெயம் கிடைக்க போகிறதில்லை. அதனால அஹித கார்முக, ஜெயிக்க முடியாத ஹிதம் பண்ணாத அந்த வில்லை கையில் எடுத்துக்கொண்டு அவன் அங்கே நிற்கிறான், மரணத்தை நிச்சயம் செய்து கொண்டவனாக சும்பன். तं तथा दानवं देवी स्मितपूर्वम् इदं वचः बभाषे शृण्वतां तेषां दैत्यानां रणमस्तके. அந்த தானவனை தம் தானவன், அந்த தானவன் அந்த அசுரனை தேவி ஸ்மிதபூர்வம் இதமச்சகா சிரிச்சுட்டே பேசுகிறாளாம். ஸ்மிதபூர்வம்னு முன்னாடி சிரிச்சுக்கிறா, புன்னகை புரிந்துக்கிறா. அப்புறம் இதமச்சகா பபாஷே, இந்த வார்த்தையை சொன்னாள். யார்? தேஷாம் சுண்வதாம் தேஷாம் தைத்தியானாம் ரணமஸ்தகே, போர்முகத்தில் நின்று கொண்டு மற்ற அசுரர்களெல்லாம் கேட்கும்படி சுண்வதாம் கேட்கும்படி சொன்னாள் தேவி அந்த சும்மனை பார்த்து. गच्छत्वं पामरा यूयं पातालं वा जल अर्णवं जीवित आशां स्थितां कृत्वा त्यक्त्वा अत्र एव आयुधानि च. ஸோ கச்சத்வம், நீங்களாம் போங்கோ, பாமரர்கள் நீங்களாம் பாவம். யார்? தைத்தியர்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிறாவ, இந்த சும்மன் கேட்கும்படி அவள் பேசுகிறா. ஸோ பாமராக, நீங்கள்லாம் பாமரர்கள், ஆர்டினரி பீப்புள், நீங்கள் என்ன பண்ணுவேன்? அதனால் யூஎம் பாதாளம், நீங்கள் பாதாளத்துக்கு போங்கோ. இல்லை ஜல அர்ணவம், ஜல அர்ணவம்னு இது வர்ணனுடைய இடம், ரசாத்தலம்னு வச்சுக்கலாம். ஸோ ஜலத்தில் போய் முழுகுங்கோ, போங்கோ நீங்கள். ஜீவித ஆஷாம் ஸ்திரம் கிருத்வா, உயிர் வாழணுங்கிற ஆசையை ஸ்திரமாக வச்சுக்கோங்கோ. எதுக்கு ஜீவிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்? இங்கே வந்தால் சாவுதான். அதனால் ஜீவிக்கணுங்கிற அந்த ஆசையை, நம்பிக்கையை ஸ்திரம் கிருத்துவா, ஸ்திரமாக வைத்துக்கொண்டு தெக்துவா அத்தையேவ ஆயுதானிச்சா, இங்கே ஆயுதத்தெல்லாம் விட்டுடுங்கோ, எல்லாத்தையும் ஆயுதத்தெல்லாம் தூக்கி போட்டபடி போட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போங்க பாதாளத்துக்குன்றா. जीवित आशां स्थिरं कृत्वा त्यक्त्वा अत्र एव आयुधानि च. अथवा मत्सराघात हत प्राणा रणागिरे प्राप्य स्वर्गसुखं सर्वे क्रीडन्तु विगतज्वराः. இல்லாட்டினா அதவா அல்ல ஆர் அல்லது ஷர ஆகாத ஹதப்பிராணாக, என்னுடைய ஷரத்தால் குத்தப்பட்டு ஆகாத அடிபட்டு ஹதப்பிராணாக உயிரை இழந்து பிராணன் போய் ரணாஜிரே இந்த போரில் பிராப்பிய சொர்க்க சுகம், சொர்க்கம் கிடைக்கும், செத்து போனால் சொர்க்கம் உண்டு. ஸோ அதனால் சொர்க்க சுகத்தை அடைந்து சர்வே கிரீடந்து விகத ஜுவராக, ஸோ ஜுரம் இல்லாமல் இந்த மரணத்தை பற்றிலாம் பயப்படாமல், ஜுரம் இல்லாமல் சந்தோஷமாக போரில் ஈடுபட்டு என்னால் கொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு எல்லாரும் போய் விளையாடுங்கன்றான். கிரீடந்து விளையாடுங்க, எல்லாரும் போங்க. कातरत्वं च शूरत्वं न भवत्येव सर्वथा ददामि अभयदानं वै यान्तु सर्वे यथा सुखम्. ஸோ காதரத்துவம் ச சூரத்துவம், அதாவது கோழையாகவும் இருந்து சூரனாகவும் இருக்கிறதுங்கிறது சேர்ந்து வராது. நிச்சயமாக ஒன்று கோழையான கீழே போனோம், வீரனான சண்டை போடணும், ரெண்டு சேர்ந்து அண்ட் திஸ் அண்ட் தட் ரெண்டு சேர்ந்து வராது நிச்சயமாக. ஸோ ததாமி அபயதானம், உங்களுக்கு நான் அபயம் கொடுக்குறேன், அபய பிரதானம் பண்ணுறேன், நீங்களாம் போங்க. யாந்து சர்வே யதா சுகம், சுகமாக எங்கே இருக்க முடியுமோ அங்கே போய் சேருங்கோ. அதனால கோழைகளாக இருந்து சண்டைக்கு வரலாம்னு நினச்சிக்காதீங்கோன்னு சொல்கிறான் தேவி, ஒரு வார்னிங் கொடுக்குறான். कातरत्वं च शूरत्वं न भवति एव सर्वथा ददामि अभयदानं वै यान्तु सर्वे यथा सुखम्.
व्यास उवाच इति आकर्ण्य वचस्तस्य निशुम्भः मदगर्वितः निशितं खड्गम् आदाय चर्म चैव अष्टचन्द्रकम्. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க ஜனமேஜயன்ட்ட. வச்சகா தஸ்யாக அவருடைய வார்த்தையை இது ஆக்கர்ணி இவ்வாறு சொன்னவனை கேட்டு நிஷும்பகம் மதகர்விதக ரொம்ப மதம் பிடிச்சவன் அவன் சற்றுனெல்லாம் போரெல்லாம் விட்டுட்டு போகிற ஐடியா கிடையாது. நிஷும்பன் தன்னுடைய போர் மதத்தினால கர்வமுடையவன். நிஷிதம் கட்கம் ஆதாய நிஷிதம்னு ஷார்ப்பான நல்ல ஷார்ப்பான வாளை எடுத்துட்டு சர்ம சைவா ஏன்னா வாள் இருந்தால் கேடயம் வேணும். போகும்போது வாளும் கேடையும் சேர்த்தான் எடுத்துப்பா. ஸோ சர்மன கேடயம். ஸோ வாளையும் கேடயத்தையும் தூக்கிண்டான். அஷ்டச்சந்திரகம் கேடயம் அது சர்ம. அஷ்டச்சந்திரகம்னு 8 முனை உடையது. ஸோ அதுக்கு பேரே அஷ்டச்சந்திரகம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த கேடயத்தையும் தூக்கிண்டு சண்டைக்கு வந்தான் நிஷும்பன். व्यासोवाच इति आकर्ण्य वचस्तस्य निशुम्भः मदगर्वितः निशितं खड्गम् आदाय चर्म चैव अष्टचन्द्रकम्. दावमानः तु तरसा असिना सिंहं मदोत्कटं जगान अतिबलात् मूर्ति भ्रामयन् जगदम्बिकाम्. ஸோ தரசா அதாவது தாவமானக அப்படி ஓடி வரான் இல்லையா. தாவமானகன்னு அப்படி ஓடி வரான் அவன். ஓடி வரச்ச வேகமாக அசினா சிம்ஹம் மதோத்கட்டம் மதம் பிடிச்ச அந்த சிங்கத்தை தன்னுடைய வாளால் அசினாலும் கட்டம்னாலும் வாள் தான் இந்த வாளால் ஜகான அதிபலாத் மூர்தினி சிங்கத்தோட மண்டையில் ஒரு போடுறான். அந்த தன்னுடைய கொண்டு வந்த வாளால் சிங்கத்தோட மண்டையில் அடித்தான். அதிபலாத் பயங்கர பலமாக அடித்தான் மூர்தினி தலையில். பிராமயன் ஜெகதம்பிகான். ஸோ அதை வீசுறோச்ச தேவியே ஒரு சுழண்டு போயிடுறான். ஏன்னா வாகனமாக வச்சுட்டு இருக்கா. சிங்கத்தோட மண்டையில் அடிக்கும்போது தேவியே ஒரு சுழன்று நின்றாள். அந்த மாதிரி அடிக்கிறானா அந்த சிங்கத்தோட தலையில். ततो देवी स्वगतया वञ्चयित्वा असिपातनं ताडयामास तं बाहोः मूले परशुना तदा. ஸோ பிராமயன் ஜெகதம்பிகாங்கிறத இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த வாழை சுழற்றினான் அம்பிகை மேலான்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஏன்னா இந்த அடுத்த லைனில் பார்த்தா அப்படி தான் வருது. ஸோ ஜெகதம்பிகாம் பிராமயன்னு சொன்னா வாழை சுழற்றி ஜெகதம்பிகா மேலே அடிக்க வர்றான். ஸோ தேவி என்ன பண்ணுறா ஸ்வகதையா தன் கையில் கதை வச்சுட்டுருக்காவன். ஸோ வஞ்சயித்துவா அசிபாத்தனம் அந்த வாள் தன்மேல் விழாதபடி கதையால் தடுக்கிறான். அசிபாத்தனம் வாள் விழுவதை வஞ்சயித்துவா வஞ்சித்தாள்னு தன் மேலே விழாதபடி அந்த கதையால் தடுத்துவிடுறான். தாடையா மாச தம்பாகோஹோ மூலே அவனோட கை மூலையில் அடிக்கிறான். ஸோ 2 கையில் மூலையில் அடித்தாள். பரசுனா ததா கையில் பரசு ஆயுதம் கோடாலையும் வச்சுட்டுருக்கா. கதையால் ஒரு பக்கமாக தடுக்கிறான். இன்னொரு பக்கமாக தன்னுடைய கோடாலியால் அவனுடைய கையோட அடியில் அடித்தாள். खड्गेन निहतः सः अपि बाहुमूले महामदः संस्तभ्य वेदनां भूयः जगान चण्डिकां तदा. ஸோ கட்கேன நிகதக வாளால் அடிக்கப்பட்ட சக அபி அவனும் பரசுனான்னு தான் போட்டிருக்கு. அடுத்த லைனில் கட்கேனன்னு மாற்றிட்டாரு. ஓகே வாளாலையும் அடிச்சிருக்கலாமா இருக்கும். அவனும் என்ன பண்ணான் பாகுமூலே மகா மதம் பிடிச்ச அந்த அசுரன் கைகளில் அடி வாங்கி அவன் வேதனாம் சம்ஸ்தபிய தனக்கு பயங்கர வேதனை கொடுக்குறது. அந்த அடி அவனுக்கு பயங்கர வேதனை கொடுக்குறது. ஆனால் அதை அடக்கி கொண்டு சம்ஸ்தம்பனம் பண்ணுறதுன்னு அதை அடக்கிறது. ஸோ அதை அடக்கிண்டு பூயக ஜகான சண்டிகாம் தான் மீண்டும் சண்டிகையை நோக்கி அடித்தான். बाहुमूले महामदः संस्तभ्य वेदनां भूयः जगान चण्डिकां तदा. सा अपि घण्टास्वनं घोरं चकार वयदं नृणां पपौ पुनः पानं निशुम्भं हन्तुमिच्छति.
அவள் என்ன பண்ணுறா, கோரம் கண்டாஸ்வனம், கண்டா கழுத்தில் மணியெல்லாம் வச்சுருக்கா அவள். ஸோ மணியெல்லாம் வேறு கொடுத்துருக்காள், யுத்தத்தில் ஒரு ஆயுதமாக மணியை கூட கொடுத்துருக்கா. ஸோ அந்த மணியை பயங்கரமான கோரமான அந்த சவுண்டை ஏற்படுத்திட்டு வராவ. பயதம்ன்றாம், பயங்கொடுக்கக்கூடிய அந்த கண்டாஸ்வனம், அந்த மணியோட சத்தத்தை எழுப்பிக்கொண்டு அந்த தேவி வரா. புனப்புன பானம் பாப்பாவு, பானம்னு என்னது, அதான் மது பாத்திரம்லாம் கொடுத்துருக்கானே குபேரன், நல்ல ஒரு மது பாத்திரம்லாம் அவளுக்கு கொடுத்துருக்கா. ஸோ மது குடிச்சிட்டு வர, இவனை கொல்லணுமே படுத்தது. ஸோ அதனால் புனப்புனக பானம் பாப்பாவு, மீண்டும் மீண்டும் அந்த மதுவை குடித்தாள். நிஷும்பம் ஹந்து மிச்சதி, நிஷும்பனை கொல்லணும், அதுக்கு ரெடியாரா. இப்போது தான் கல்லையெல்லாம் குடிச்சுண்டு பயங்கரமான மணியோசையை எழுப்பிண்டு வரா தேவி. चकार भयदं नृणां पपौ पुनः पुनः पानं निशुम्भं हन्तुम् इच्छति एवं परस्परं युद्धं बभूव अतिभयप्रदं देवानां दानवानां च परस्पर जय ऐषिणाम्. பரஸ்பரம் யுத்தம் பபூவ, அதி பயப்பிரதம், பயங்கரமான யுத்தம் நடக்கிறது, எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய யுத்தமாக அது நடக்கிறது. தேவானாம் தானவானாம் ச, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பரஸ்பர ஜெய ஐஷினாம். இந்த தேவர்கள்னா தேவர்கள் வந்து யுத்தம் பண்ணலை, தேவியை தான் சாட்சியாக வச்சுட்டு அவள் ஒளிஞ்சிருந்து வடிக்க பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இது தேவாசுர யுத்தம் தான், தேவர்களோட காரியத்தை நடத்தி கொடுக்க தேவர்கள் வந்து முதல்ல தோற்று போயிட்டா. அதனால இப்போ தேவி அவளுக்கு சகாயம் பண்ண வந்திருக்கா. அதனால இது மொத்தத்தில் தேவர்களுக்கு காரியத்தை சித்திக்கிறதுக்காக தேவி வந்திருக்கா. அப்படிப்பட்ட தேவாசுர யுத்தமானது பரஸ்பர ஜெயிஷினா, இவா நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா, அவா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஜெயத்தை விரும்பி அப்படி ரெண்டு பேரும் யுத்தம் செய்தார்கள், தேவர்களும் அசுரர்களும். ஜெய ஜெய ஐஷினாம். एवं परस्परं युद्धं बभूव अतिभयप्रदं देवानां दानवानां च परस्पर जय ऐषिणाम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.